विभावये वेदान्तनिकुरुम्बेण तात्पर्येण प्रकाशितः स्वात्मानन्दैकरस्येन कल्याणाय शिवोऽस्तु नः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं श्रुतं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्येष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यादस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यः परमगुरुभ्यो नमो गुरुभ्यः सर्वोप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगद्धो ब्रह्मैवाहमस्मि आधीः गो भगवः आधीः गो भगवः सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ஆச்சாரியால் பகவத்பாதால் எழுதின பிரகரணங்களில் விவேக சூடாமணி பிரகரணம் வேதாந்த தத்துவத்தை அழகாக பிரதிபாதனம் பண்ணியதான ஒரு பிரகரணம். எல்லா உபனிஷத்துகளுடைய சாரமும் சுலபமாக புரியும்படி நன்றாக அமைச்சு அழகான இனிமையான ஸ்லோகங்களில் அமைச்சு கொடுத்ததான பிரகரணம் பார்த்தோம். அதே மாதிரியே எல்லா தந்திரங்களுடைய ரகசியத்தையும் பக்தி தத்துவத்தையும் சாக்த தத்துவத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து எல்லோருக்கும் புரியும்படி உயர்ந்ததான ஒரு காவிய நடையில் நமக்கு அழகாக அமைச்சு கொடுத்ததான மற்றொரு பிரகரணம் சௌந்தர்ய லஹரிங்கிற பிரகரணம். இந்த சௌந்தர்ய லஹரி அம்பாளுடைய ஒரு திவ்யமான ஒரு சரித்திரத்தை நமக்கு சொல்கிறது. சௌந்தரியம்னு அழகுன்னு நம்ம சாதாரணமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அழகுன்னு என்னதுன்னு கேட்டால் தெரியாது. இப்படி இருந்தால் தான் அழகுன்னு சொல்ல முடியாது. அழகுன்னு என்ன? மனசை கவரக்கூடியதுன்னு. அப்படி எல்லோருடைய மனசும் ஒரு இடத்துல சேர்க்கும்படி அழகாக எழுதினதான ஆனந்த பெருக்கு சௌந்தர்ய லஹரி. இந்த சௌந்தர்ய லஹரியில் எந்த வேதாந்தங்களில் பிரம்மம்னு சொல்கிறாளோ அதே பிரம்மத்தை ஒரு உருவமாக எடுத்து நமக்கு கொடுத்துருக்கார். அவ்வளோதான், இது வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா எத்தனை இதிகாசங்கள், எத்தனை புராணங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் ஞானாதேவத கைவல்யம்ங்கிற இடத்துல சந்தேகம் இல்லை. ஞானத்தினால்தான் ஒரு மனிதனானவன் முக்தியை அடைவார். ஆனால் அந்த ஞானத்துக்கு வரத்துக்கு வழிகள் என்ன? பல வழிகள் சொல்கிறது. அந்த பல வழிகளில் பக்திங்கிறது ஒரு மார்க்கம். அந்த பக்தியானது நம்ம இஷ்டமாக பக்தி பண்ணாமல் சாஸ்திரங்களில் எப்படி சொல்லியிருக்கோம் அந்த பக்தியை பண்ணிகிட்டே இருந்தோமே. ஆனால் ஒரு நாளைக்கு நமக்கு இங்கேயே ஞானமே வந்துடலாம். பக்திக்காக அப்படி வேண்டாம். இந்த இடத்துல வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் வந்து அந்த அகண்டாக்கார விருத்தியினால் இங்கேயே மோட்சத்தை அடையக்கூடியதான வாய்ப்பும் உண்டு எனக்கூடியதான வழியில் நமக்கு தாந்திரிக சித்தாந்தத்தையும் எடுத்து சொல்லி கொடுத்துருக்க. இந்த சௌந்தர்ய லஹரிங்கிற ஒரு கிரந்தமானது இது நம்மூரில் இருந்த கிரந்தம் அல்லது. ஆச்சாரியா கைலாசத்துக்கு லிங்கங்கள்லாம் கொண்டு வரணும், அங்கங்கே மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக கைலாசத்துக்கு சென்றாராம். அந்த கைலாசத்துக்கு போகும் பொழுது பரமேஸ்வரனை பார்த்து இது போல் பூலோகத்தில்
மடங்களை பிரதிஷ்டாபனம் பண்ணி அந்த இடத்துல எல்லோருக்கும் பக்தி வளரும்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லிங்கங்களை பிரார்த்திக்க வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்ட லிங்கங்களை கொடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இந்த சௌந்தர்யலஹரி கிரந்தம் பாடப்பட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த கிரந்தம் பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சொண்டு அதை கேட்டு வாங்கிட்டு வரார். ஆனால் வரும்பொழுது என்ன பண்ணிட்டுன்னா, இந்த பூலோகத்துக்கு இந்த கிரந்தம் சௌந்தர்யலஹரி ஏன்னா இது அவ்வளோ ரகசியமான விஷயம், எல்லோராலையும் அறிய முடியாத ரொம்ப ரகசியமான விஷயம். இதை பூலோகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடியதான பிரஜைகளுக்கு இதை அடையக்கூடியதான அறியக்கூடியதான ஒரு யோக்கியதை இல்லையே என்று நினச்சுண்டு இது பூலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு இஷ்டப்படலையா நந்தீஸ்வரர். அவர் என்ன பண்ணியிருக்கார், இதை பூலோகத்துக்கு போனால் எப்படி ஜனங்களுக்கெல்லாம் இவ்வளோ உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அறிந்து உபாசிக்க வேண்டியதான ஒரு யோகியதை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டு இருக்கிற காலத்தில் ஆச்சாரியால் பரமேஸ்வரனுக்கு பிரதர்ஷனம் பண்ணுவதற்காக இந்த கிரந்தத்தை அங்கே வச்சுவிட்டு பரமேஸ்வரனை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர. இப்போ என்னாச்சுன்னு, இந்த கிரந்தம் அப்போல்லாம் பேப்பர் இல்லையே, அப்புறம் ஓலைச்சுவடையில் தானே பண்ணுறார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஓலைச்சுவடியில் சாப்பிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட தொடங்கிவிட்டார். இவர் வரத்துக்குள்ள ஒரு பகுதி போயிடுது. முதல் 42 ஸ்லோகங்கள் தான் இருந்தது. பின்னால் இருக்கக்கூடியதான ஒரு 58 ஸ்லோகங்கள் காணும். ஏன்னா நந்தீஸ்வரன் சாப்பிட்டார். இது என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் ஒன்றும் போச்சுன்ற பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அந்த 42 ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துன்னு வந்தார். அதனால தான் முதல் 42 ஸ்லோகங்களுக்கு ஆனந்தலஹரின்னு பேர். பின்னால் இருக்கிற 52 ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் எழுதின 58 ஸ்லோகங்களை. இப்படி 2 பகுதியாக இந்த சௌந்தர்யலஹரி அமைஞ்சிருக்க. இதில் போற்றப்படும் தெய்வம் சக்தின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எது வேதாந்தங்களில் சொல்லியிருக்கக்கூடியதான பிரம்மம், பரபிரம்மம். எது அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யயம் ததா அரசம் நித்யமகந்தவச்சயத் அநாத்யனந்தம் மஹதப் பரம் திரவம் நிச்சாயதன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே அப்படின்னு கடவுள் போன்ற கிரந்தங்களில் எந்த பிரம்மத்துக்கு சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் ஒரு குணமும் இல்லையோ ஒரு தர்மமும் இல்லையோ அப்படிப்பட்டதான பிரம்மம்னு சொன்னாரே, அதே பிரம்மத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம மனசு அங்கே நிற்கும்படி உருவத்தை கொடுத்து நமக்கு பிரதிபாதனம் பண்ணியிருக்க. ஏன் உங்கள் மனசு எப்பொழுதும் உருவத்தை பார்த்து பார்த்து தான் வழக்கம். உருவம் இல்லாதான பொருளை தியானம் பண்ணுங்கன்னா அதை பயப்படுறது. ஒரு காற்றையோ ஒரு ஆகாசத்தையோ தியானம் பண்ணுங்கன்னு என்னமா தியானம் பண்ணுறது? ஒரு உருவம் இருந்தால் அந்த மனசில் அப்படி யோஜனை பண்ணலாம். அது வச்சு அதற்காக என்ன பண்ணினார், இது சகுணமாகவும் நிர்குணமாகவும் பண்ணினார். அம்பாள்னு நாம் எதை சொல்கிறோமோ அந்த அம்பாள் எது தெரியுமோ, நான் உமக்குள்ள கண்ணுக்கு பார்க்குற திறமையும் காதுக்கு கேட்குற திறமையும் காலுக்கு நடக்கக்கூடியதான திறமையும் கைக்கு கொள்ளக்கூடியதான திறமையும் ஏதோ ஒரு தத்துவத்திலேருந்து அல்லவா வருது. ஏதோ ஒன்று இருந்தது, அது இருக்கிறதுனால்தான் கண்ணு பார்க்கறது காது கேட்கறது. அதுதான் நேற்றெல்லாம் தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு ஒரு ஜோதிஷுன்னு சொன்னோன்னா அதே ஜோதிஷ் தான் அம்பாள். ஸோ அதனால தான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சக்தின்னு சொல்லியிருக்கோம். கையில் எழுதக்கூடியதான திறமை அதானே சக்திங்கிறோம். ஒரு பொருளை பிடிச்சிக்கக்கூடியதான திறமை தானே சக்தி இருக்குங்கிறோம். அந்த சக்திக்கு தான் அம்பாள். ஸோ அம்பாள்னா என்ன, ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. சிச்சக்தி சேதனா கம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா. சிச்சக்தியாகவும் இருக்கு, ஜடசக்தியாகவும் இருக்கு. ஜடத்தில் நீங்கள் சேரில் உட்கார்ந்துருக்கீர்கள், அந்த சேருக்கு தாங்கக்கூடியதான சக்தி இருக்கா இல்லையா? இல்லைன்னு கீழ் விழுந்துருமே. இந்த பூமியானது எவ்வளோ வெயிட்டு போட்டாலும் தாங்கிறதா இல்லையா? 16 மாடி 18 மாடி கட்டின்னு இருக்கேன். ஒவ்வொரு மாடியிலையும் எத்தனை அல்மைரா எத்தனை பொருள்லாம் வச்சுட்டு இருக்க, அத்தனை பொருளும் அதை தாங்கிறதா இல்லையா? அந்த தாங்கும் திறமை எங்கேருந்து வந்தது? அதான். அதே போலயே நெருப்பு இருக்க, அந்த நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சுட்டே இருக்கோ இல்லையோ? அந்த நெருப்பு ஒரு நாள் நான் இன்னைக்கு எரிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா உங்கள் ஆகாரங்கள்லாம் என்ன அது சொல்லுங்க பார்க்கலாம். காலம்பரம் எழுதுமே காஃபி வேணும்,
காஃபி வேணும்னா முதல்ல நெருப்பு இன்னைக்கு ஆஃப் சார், இன்னைக்கு நான் எரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா நமக்கெல்லாம் என்ன ஆகுனா ஏதாவது பண்ண முடியுமா? அப்படி அந்த நெருப்பில் எரிக்கக்கூடியதான திறமை, ஜலத்தில் இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்தது உருண்டையாகக்கூடியதான திறமை, இவைகள்லாம் இந்த திறமைகளால் தான் சக்தின்னு சொல்லிட்டுருக்கோம். சக்தின்னு வேறு எங்கேயோ இருக்கா, ஒரு இடத்துல இருக்கான்னு கிடையாது, உங்கள் சரீரத்துக்குள்ளேயே. யோவேதனி தங்குஹாயாம் பரமேவ்யோ மன்னு, அதே தெய்வம் தான் சக்தி வடிவமாக இருக்கு. இந்த சக்தி இல்லாத போனால் ஏதாவது உங்களால் பண்ண முடியுமா? என்ன திராணியே இல்லையேன்னு வயிறளவு இல்லையோ, யாராவது கீழே விட்டான்னா பாத்திரத்தை என்ன பண்ணுறேன்னா சக்தியே இல்லையோ, திராணியே இல்லையோ, சாப்பிடலையோ அப்படிங்கிற இந்த சக்தியானது நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சக்தியைத்தான் அம்பாள்னு சொல்லிட்டு. இந்த சக்தி எங்கே இருக்கு? எல்லா பொருள்லையும் இருக்கு, ஜட பொருள்லையும் இருக்கு, சைத்தன்யமான பொருள்லையும் இருக்கு. எல்லாவற்றிலும் இருக்கிறதுனால தான் உலகத்தை படைச்சதான பரமேஸ்வரனுக்கும் இந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை கொண்டு தான் பரமேஸ்வரன் உலகத்தை படைக்கிறார், படைச்ச உலகங்களை காத்துருக்கார். கடைசியில் என்ன பண்றாரு? தனக்குள்ளேயும் சேர்த்துக்கிறார். இப்படி எல்லாம் பண்றார் சிவர்னா அதுக்கு என்ன காரணம்னு அந்த பரமேஸ்வரனிடத்துல இந்த சக்தி அனுகிரகம் இருக்கு. சக்தி எல்லா காரியமும் பரமேஸ்வரன் இருந்துட்டு பண்றா. இதுதான் முதல் ஸ்லோகத்தில் சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ ந கலு குசல ஸ்பந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி, அந்த பரமேஸ்வரன் சக்தியோடு கூடி இருக்குமேயானால் அப்பொழுது என்ன? சக்த பிரபவிதும், உலகத்தை எல்லாவற்றையும் உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் உடையவராக ஆவார். உலகத்தை படைக்கணும் இல்லையோ? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, இந்த உலகத்தை படைக்கிறதுன்னு எவ்வளவு கஷ்டம். இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் ஏதாவது இருக்கா? முன்னால் ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒன்றுமே படைக்கலை. முதல்ல ஆரம்பம் இப்போ தான். அந்த பரமேஸ்வரன் உலகத்தை படைக்கணும். படைக்கிறதுக்கு ஒரு கொயவன் குடத்தை படைக்கணுமே, ஆனால் அது மண்ணு கொண்டு வரணும், ஜலத்தை கொண்டு வரணும், சக்கரம் வேணும், இவைகள்லாம் வேணும். அத்தனை இருந்தால் பண்ணுவார். அவர் உட்கார்றதுக்கு பூமி வேணும், அவர் சுவாசிக்கிறதுக்கு கால் காற்று வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இவைகள்லாம் இருந்தால் அப்புறம் உலகத்தை படைப்பார். இவைகள்லாம் இன்னும் சிருஷ்டியே பண்ணலை. வெறுமன பரமேஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். அவர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா இது இப்படி என்று சொல்ல முடியாத அளவுக்கு மனசா பெச்சிந்திய ரச்சனாரூபஸ்ய ஆச்சாரியால் ஜன்மாத்தியதிகரணத்தில் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது நாமரூபாதி பிரபிபக்தஸ்ய மனசாப்பியசிந்திய ரூபஸ்ய அநேக கர்த்திருபோக்திரு சம்யுக்தஸ்ய. ஒரு நம்ம சரீரத்தை எடுத்துங்கோ. இந்த சரீரத்தில் அம்மா வயத்திலிருந்து பிறந்தோம். அந்த பிறந்த அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு, கிட்னிகள்லாம் இருக்கு, வயர் இருக்கு. அது பாலை குடித்தா வயத்துக்குள்ளே போய் ஜீரணமாய் மறுபடியும் 1க்கு 2க்கு வருது. மூச்சுக்காக விடாமல் விழுது. இதெல்லாம் எப்படி சார் படைத்தார் அவ்வளோ சின்ன சரீரத்தில்? எப்போ படைத்தார் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இந்த கண் இருக்கு, அந்த கண்ணு கொட்ட ஆரம்பிச்சுடுது, கீழையும் மேலேயும் கண்ணை கொட்டுறது மூடுறது. அந்த ஒவ்வொரு கண்ணுலேயும் கீழையும் மேலே இமைகளில் முடிய வச்சுருக்கு. அது வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோன்னா, அது எப்படி பண்ணினா ஏதாவது யோஜனை பண்ணி பார்த்தேடா? இத்தனையும் மனுஷனுக்கு பண்ணியிருக்குன்னு அந்த ஒரு சின்ன சரீரத்தில் நடந்திருக்கு. அதுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கு. மரண பரியந்தம் எல்லா உருப்படியும் அதாவது அந்தந்த வேலையை விடாமல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? எப்படி தயார் பண்ணின? அதெல்லாம் அந்த சக்தியினுடைய அனுகிரகம். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவா. அப்படி அந்த சக்தி இல்லைன்னா ந கல குசல ஸ்பந்திதுமபி, ஒரு அசைவும் நடக்காதுன்னு. ஆகையால் யாராக இருந்தாலும் அந்த சக்தியை ஸ்தோத்திரம் பண்ணித்தான் ஆகணும். சக்தி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதத்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரபி. யாராக இருந்தாலும் பிரம்மதேவராக இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், பரமேஸ்வரனாக இருக்கட்டும், அந்த சக்தியை எதிர்பார்த்துத்தான் ஆகணும். பிரணந்தும் ஸ்தோதும் வா
கதமகிருத புண்ணிய பிரபவதி. அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ ஜன்மாந்தரத்தில் புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும். புண்ணியலப்யா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. புண்ணியஸ்ரவண கீர்த்தனா போன ஜன்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அம்பாளுடைய பேரை வாயால் சொல்ல முடியும், காதால் கேட்க முடியும். இந்த ஜென்மாவில் நீங்கள் வாயால் சொல்லி காதால் கேட்டால் அடுத்த ஜென்மாவிலும் புண்ணியம் வரும். ஸோ புண்ணியம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா இல்லை. அதுலேயும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் என்ன, பிரதோஷம். பிரதோஷ சமயத்தில் அம்பாளுக்கு அம்பாளுடைய நாமாவை சொல்லியும் பரமேஸ்வருடைய நாமாவை சொன்னாலும் ரொம்ப இஷ்டமாக. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்திரீகளுக்கு அவள் ஆத்துக்காரரை கொண்டாடினா இஷ்டம், அவள் கொண்டாடுறாளான்னு அது வேற. ஆனால் விவகாரம் என்னன்னு வேற யாரும் வையப்படாது, ஆத்துக்காரரை வேற யாரும் ஒன்றும் ஒரு கமெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. ஆனால் அவள் வையலாம், அதுக்கு ஏகபோகமாக பர்மிஷன் வாங்கிட்டாச்சா கல்யாணத்தன்னைக்கு, அது இருக்கட்டும். ஆனால் விவகாரம் என்னென்ன, பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ண அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அதுலேயும் பரமேஸ்வரன் ரொம்ப இஷ்டமான இன்னைக்கு பிரதோஷ தினத்தில் அம்பாளோட சிவனோட சேர்ந்து இருக்கிற அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ண ரொம்ப இஷ்டம். ஆகையால் பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. ஜன்மாந்தரத்தில் புண்ணியம் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த சிவன இந்த சௌந்தர்ய ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏதோ அம்பாளை போடுறது மட்டும் இல்லை, இது ஒவ்வொன்றும் மந்திரம். அந்த மந்திரத்தை குருமுகமாக நம்ம உபதேசம் வாங்கிட்டு அதுக்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இவைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி பண்ணணும். அப்படி பண்ண முடியாதவ இந்த ஸ்தோத்திரத்தை காதால் கேட்டாலே போகிறோம், வாயால் சொன்னாலே போகிறோம். இந்த ஸ்லோகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதல் ஸ்லோகம், இதை சொன்னால் காரிய சித்தி. நைவேத்தியம் என்ன பண்ணுறதுன்னு, பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணினா போகிறோம், இல்லைன்னா 2 திராட்சை பழப்படி நைவேத்தியம் பண்ணினா போகிறோம். இது வேணும் அது வேணும் நம்மளால் கேட்கல. உலகமெல்லாம் அவளால் படைக்கப்பட்டது. நீங்கள் எது நைவேத்தியம் பண்ணினாலும் அவளுடைய பொருள். உங்கள் பர்சிலேருந்து 100 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு இரண்ய கர்ப்பஸ்தம்னு தியானம் பண்ணினா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? உங்கள்கிட்ட இல்லாத நான் கொடுத்தா தான் சந்தோஷமே தவிர உங்கள்கிட்ட இருந்தே வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்தா அது சந்தோஷம் வராது. ஆனால் அம்பாளுக்கு என்னென்ன, அம்பாள் படைச்சதான இந்த உலகத்தை அதில் இருக்கக்கூடியதான பொருளை அம்பாளை காமிச்சு, அம்மா நீ சிருஷ்டி பண்ணியதான பொருளை நான் அனுபவிக்கிறேன், உங்களுக்கு காட்டிவிட்டு அனுபவிக்கிறேன்னு சொன்னாலே போருமா. ஆக அதை படைக்கிறது ஒரு அம்பாளுக்கு முன்னால் வச்சா போகிறோம். நகவை தேவா அஸ்னந்தி ந பிபந்தி திருஷ்டுவா திருப்தியந்தி. தேவதைகள் நீங்கள் கொடுக்கறத சாப்பிடலை, அதை குடிக்கலை. ஆனால் என்னென்ன, நம்ம பகவானுக்கு முன்னால் வச்சு நீ கொடுக்கப்பட்டதான் உன்னால் கொடுக்கப்பட்டதான பிரசாதம்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அம்பாளுக்கு இஷ்டமா. அவ்வளோதான். உலகத்தையே படைச்சதான அம்பாளுக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆசையும் இல்லை. இருந்தாலும் நாம் அதை காட்டினா பக்தி கம்யா பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபகா அப்படின்னு அந்த பக்தியினால சந்தோஷப்படுறோம். ஆகையா அது நைவேத்தியம் பண்ணோம் இது நைவேத்தியம் பண்ணோம்னு இல்லை, எது உங்களுக்கு கிட்ட இருக்கோ அது நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு காஞ்ச திராட்சை கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணினா போரும். இந்த ஸ்லோகங்களை தினமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு 10 தரம் சொன்னால் அந்தந்த காரியம் சித்திக்கிறது. ஆகையால் எல்லா ஸ்லோகத்துக்கும் இப்படி இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம பார்க்க முடியாது. சில முக்கியமான ஸ்லோகங்களை பார்ப்போம். தனியாம் சம்வாம்சம் தவகரண பங்கேருஹபவம் விரிஞ்சி சஞ்சின்வன்னே விரஜயதி லோகான விகலம் வாத்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேண சிரசாம் ஹரசன்றுத்யைனம் பஜதி பசிதோத்தூளன விதிம் தனியாம் சம்பாந்தும். அம்பாளுடைய பாதத்திலிருந்து வந்ததான பொடி இருக்கு பார்த்தீங்கள, அந்த பாதத்தில் இருக்கக்கூடியதான அந்த பாத தாமரையில் இருக்கக்கூடியதான வராகத்தை எடுத்துட்டு தவகரண பங்கேருஹபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரஜயதி லோகான விகலம். பிரம்மதேவர் என்ன பண்ணார், 14 உலகங்களை தயார் பண்ணார். ஒரு உலகம் மட்டுமில்லை, இது ஒரு அண்டம். மேலே நம்ம இருக்கிற பூலோகத்துக்கு மேலே 6 லோகங்களுக்கு புவஹா சுவஹா மத்மஹா தபஹா ஜனஹா சத்தியம்னு கீழே ஒரு 7 லோகங்களுக்கு அத்தல வித்தல சுத்தல அத்தல தல அத்தல பாதாளம் மகாபாதாளம் அப்படின்னு இந்த 14 லோகங்களும் சேர்ந்து ஒரு புவனம்னு பேர். இந்த புவனத்துக்கு அதிபதியாக இருக்கிறவள் புவனேஸ்வரி. இது போல ஒரு
1,00,000,000,000 அண்டங்கள் இருக்கான். அத்தனை 1,00,000,000,000 அண்டங்களையும் அந்த தாரகாசுரன் அவன் தன்வசம் ஆக்கிண்டான். பார்த்தல எப்படியாச்சு? அத்தனை அண்டங்களும் தன்வசம் ஆக்கிண்டு அப்படி கலடை பண்ணிட்டு இருந்தான். அவளுக்கு அம்பாள் சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தி ஆயுதத்தை கொடுத்து அந்த தாரகாசுரனையும் அவளையும் கொல்லும்படி பண்ணினான். இல்லைன்னா ஒன்றும் முடியாது. என்ன பண்ணினேன்? சுப்பிரமணிய சுவாமி அவனோட யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ யுத்தம் பண்ணுறார் திருச்செந்தூரில். அவர் யுத்தம் பண்ணதான இடம் திருச்செந்தூரில். யுத்தம் பண்ணுற காலத்தில் அவன் ஒரு அண்டத்துலேருந்து பானத்தை போடுறான். இவர் திரும்பியும் அங்கேருந்து பானம் போடுறதுக்குள்ள ஒரு அண்டத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு தாண்டி போய்டுறான் மாயினார். ஸோ இவர் போட்ட பானங்கள் எதுவும் அவனுக்கு தொடரதே இல்லை. அப்படி ஆயிடுது. அந்த சூரபத்மன் அவன் என்னடா பண்ணுறதுன்னு இப்படி ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். அம்பாள் சக்தி ஸ்வரூபமோ இல்லையோ இது வரைக்கும் இல்லாதான ஒரு ஆயுதத்தை கொடுத்தா. அதுக்கு முன்னால் இந்த ஆயுதம் கிடையவே கிடையாது. திரிசூலம் பரமேஸ்வரனிடத்தில் இருந்தது, மகாவிஷ்ணுவிடத்தில் சக்கராயுதம் இருந்தது, மற்ற தேவதைகளில் கத்தி, ஈட்டி, வில்லு, அம்பு இவைகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த வேலுங்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறதெல்லாம் அது வரைக்கும் இல்லை. என்ன பண்ணினா மாயையை கொல்லக்கூடியதான அறிவு வடிவத்தில் அறிவை வேலாயுதமாக பண்ணினா ஞான வேல்னு சொல்லுவோம். ஞானமே வேல், ஞானஸ்வரூபம். வேதாந்த வாக்கியஜன்யமான அகண்டாகார விருத்தி எனக்கூடியதான வேல் அதை அப்படி தயார் பண்ணி கொடுத்து இதை பிரயோகம் பண்ணு அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி இதை பிரயோகம் பண்ண. மயூராதிரூடம் மகாபாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகத்தித்தகேயம். அழகா அங்கே போய் அந்த வேலாயுதத்தை போடுறார். அடுத்த க்ஷணம் தாரகாசுரனிடத்தில் இருக்கிற மாயையானது பிளக்கப்பட்டது. அவன் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சு விட்டான். அடுத்த க்ஷணத்தை பானங்கள் போட்டார், கொண்டுட்டார். அங்கேருந்து அம்மாகிட்ட இதை கொடுக்கணும்னு நான் நமஸ்காரம் பண்ணுங்கிறார். அதுக்குள்ள பரமேஸ்வரனை பார்க்கறதா அம்பாளை பார்க்கறதா சந்தேகம். இதெல்லாம் சிவானந்த லஹரியில் இங்கே இல்லை. இங்கே சொல்ல வந்தேன்னா அப்படி விசேஷமாக அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த சக்தியை கொடுத்தது அம்பாள். அதனால தான் அம்பாள் என்ன சொல்லியிருக்கான்? ஆத்யா சக்தி அப்படிங்கிறோம். பிரம்மதேவர் உலகத்தை படைக்கிறதுக்காக 14 புவனங்களை படைக்கிறதுக்காக அம்பாளுடைய ஒரு பாத தாமரையில் இருக்கிற புப்பொடியை எடுத்துட்டு அதனுடைய மகிமையினால படைச்சாராம். தவதரண பங்கேருகபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரஜயதி லோகான விகலம் வஹத்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேண ஜிரசா. அதே போல இத்தனை லோகங்கள்லாம் அப்படி ஜலத்தில் முதக்கிண்டனா இருக்கு, ஆகாசத்தில் அந்தரிக்ஷத்தில்னா இருக்கு. அதெல்லாம் கீழ் விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆதிசேஷனாக மாறி மகாவிஷ்ணு என்ன பண்ணினாரா இவங்களோட தலையில் அது சுமந்துட்டு இருக்கார். வஹத்யேனம் சௌரிஹி சஹஸ்ரேண கதமபி சஹஸ்ரேண சிரசா ஹரசன்ஷுத்யைனம் பஜதி பதிதோத்தூளன விதிம். இது வரைக்கும் ஆச்சு, உலகங்களை படைச்சாச்சு, உலகத்துக்காக நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். மனுஷியாள் பிராணிகள் எல்லாமும் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் இந்த உலகத்தெல்லாம் அழிச்சுட்டு மறுபடியும் புதுசாக உண்டு பண்ணணும். வீடு கட்டியிருக்கேன் 100-120 வருஷம் ஆச்சு. அது எப்போ கீழே விழுந்துருமோ தெரியல. என்ன பண்ணுறது? தரமட்டமாக்கி இன்னைக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபேஷனாக வேற கட்டுறளோ இல்லையா? பெரிய பெரிய வீடாக இருந்தாலும் அதெல்லாம் உடச்சி விட்டு ஃப்ளாட்டாக கட்டுறளோ இல்லையா? விவகாரம் என்னடா, அப்போ இருந்ததை அழிச்சா தான் இன்னொன்று கட்ட முடியும். பழச இது பண்ணினா தான் பண்ண முடியும். அதே போலயே பழசு எல்லாம் ஏன்னா நமக்கு இந்த லௌகிகமான விஷயங்களை பார்த்து இதில் ஒரு ஷோ வந்துருந்தே தவிர ஆத்ம தத்துவத்தை அறியறதுங்கிறது நிலை இல்லை. வர வர பாருங்க, எங்கேயோ மனுஷால் போயிட்டே இருக்கா. இவாளுக்கு வேற கோயிலுக்கு போகிறதுக்கு சமயம் இருக்கும். கோவிலுக்கு எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி போகிறா. அமெரிக்காவிலேருந்து வரா. கரெக்டாக என்னென்னா ஒரு மாதம் லீவில் 28 நாள் லீவில் வரா. வர சமயத்திலேயே என்ன ஆச்சு தெரியுமோ, நான் முன்னாலேயே பிளான் 2 நாள் முதல்ல பிளேனு, போகிறப்ப 2 நாள் பிளேன், 4 நாள் ஆகிடுதா. நடுவில் என்னென்னா ஒரு நாளைக்கு ஜெட்லாக் இங்கே, அது 5 நாள் ஆகிடுது. இப்போ அந்த பொண்ணை பிறந்தாத்தில் 1 வாரம், பையன் பிறந்தாத்தில் 1 வாரம், அதுவே இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் என்னென்ன உங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வம், இது குலதெய்வத்தை குலதெய்வங்கிறான். விவகாரம் போகிறான். அங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள். சுவாமியை
நம்ம பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறா போல ஒரு வருஷத்துக்கு இங்கே வந்து பார்த்து இங்கேயும் எங்கேயும் போயிட்டு அப்படி அவள்கிட்டையும் பந்துக்களுங்க அவளையும் பார்த்துட்டு எங்கேயுமே டைம் இல்லை சார் அப்படிங்கிறான். ஒரு மாதமும் ஆயிடுது. இந்த ஒரு மாதத்தில் இவன் எதையும் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னா ஆயிடுது. வர வர ஜனங்களுக்கு எது தனக்கு முக்கியமோ அது செய்யறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. இது எல்லாம் உத்தியோகத்துக்கு அது பண்ணுறோம் அது பண்ணுறோம் 4 பேருக்கு அது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தனக்குன்னு தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு சமயம் இல்லாத காலமாக போயிடுது. ஆகையா என்ன பண்ணணும், இவைகள்லாம் புதுப்பிக்கணும். எல்லாத்தையும் அழைச்சும் திரும்பி பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் நிறைய சமயம் கிடைக்கும் கிருத்த யுகத்தில். அதனால்தான் பகவான் என்ன பண்ணார், அப்பப்போ பிரளயத்தை உண்டு பண்ணுறார். இந்த பிரளயத்தை உண்டு பண்ணுறது யாரு? பரமேஸ்வரன் தான். வஹத்யேனம் ஹரசன் சுத்யைனம் பஜதி பசிதோத்தூளன விதிம். எல்லாத்தையும் தரமட்டமாக்கி அதை என்ன எரிச்சு அதை மறுபடியும் தன் உடம்புலையே பூச்சிக்கிறாராம். எதுக்குன்னு எல்லாம் என்னோட சேர்ந்து போயிடுது அப்படின்னு விசேஷமா லோகவசியம். இந்த ஸ்லோகத்தை நம்ம படித்தோம். ஏன்னா யாரும் நமக்கு இடையூறு கொடுக்க மாட்டான். லோகவசியம்னா எல்லாரும் உங்களுக்கு தாசாலாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. என்ன விவகாரம்னா கிளாஸுக்கு போகணும் அப்படின்னா அப்போ தான் எதிர்க்க வருது, அப்போ தான் ஃபோன் பண்ணுறது, இதோ வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வராமல் இருக்கிறது 1 மணி நேரம். இப்படியெல்லாம் நமக்கு எத்தனையோ இடையூறு வருது. பார்த்தீங்களா, நல்ல காரியத்துக்கு அந்த இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி? அவித்யானாமந்த ஸ்திரமிதிவிரமிஹிரத்வீபநகரே ஜடானாம் சைதன்யஸ்தவகமகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ராமபரிபுவராஹஸ்ய பவதி அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரே. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு ஆன்சர் வருது நம்மகிட்ட. இது தெரியுமா அது தெரியுமா தெரியுமா ஒன்றும் தெரியாது. புதுசாக கல்யாணமாகி மாட்டு பண்ண வந்திருக்கா, என்ன சொல்கிறா தெரியுமா? நான் இது தெரியுமாம்மா, சமைக்க தெரியுமா? தெரியாது. ஆனால் தெரியாதுன்னு இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் பண்ணித்தரேன். பாருங்க, தையல் தெரியுமா? நான் கற்றுக்கல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் பண்ணித்தரேன். வாஷிங் மிஷினில் துணி போட தெரியுமா? எப்படி போடுறது சொல்லிடுங்க. இது என்னடா ஆச்சுன்னா, ஒரு தரம் இல்லை 10 தரம் சொன்னால் 100 தரம் சொன்னாலும் சரியாக ஏற மாட்டேங்குது. கடைசியில் என்னடா ஆச்சுன்னு, அம்மா இனிமேல் நீ பண்ண வேண்டாம், போய் உட்காருன்னு நான் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லி கொடுத்து அது தப்பாக பண்ணி எனக்கு புரியலேன்னு சொல்லி நீங்கள் ஒழுங்காக சொல்லி தரலேன்னு சொல்லி இது அனாவசியமான வம்பு தானே. வாழ்க்கையில் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது நடக்கிறதா இல்லையா வீட்டில்? இந்த தெரியாதுன்னு அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு சமயம் இல்லை. இப்படி இருக்கே, இப்படி தெரியாதுன்னு இருக்கக்கூடியதான் இந்த அறியாமல் இருக்குல்ல. இந்த அறியாமல் போகிறதுக்கு சூரிய கிரணம் மாதிரி ஒரு ஒளியாக அம்பாள் இருக்காள். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறதோ அது ஏதோ விதமாக உங்களுக்கு அறியப்பட்டதாக ஆகிவிடும். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு. அனுகிரகத்தினால எல்லாம் அறியப்படும். நமக்கு எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன், எப்படி நான் தெரிஞ்சுக்க போகிறேன், கவலையே படாதுங்க. உங்களுக்கு எது தெரியணுமோ அந்த சமயத்தில் அதை கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து சேரும். அவித்யானாமந்தஸ்திமிர மிஹிரத்வீபநகரே ஜடானாம் சைதன்யஸ்தவகமகரந்த ஸ்ருதிஜரே. ஜடானாம் ஊரில் இருக்கக்கூடியதான் பொருளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு நாக்கு வேணும். அவ்வளோ சுலபமாக ஒன்றும் தெரியாது. இது வேற அது வேற நம்ம நினைக்கிறோம். கம்ப்யூட்டரில் போய் அவன் டக்குன்னு ஏதோ பண்ணுறானே, நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் வரமாட்டேங்கிறது. ஒரு மாதிரி என்னடா டக்குன்னு அதை எடுத்து இதை போடுறா அதை போடுறா, உப்பை கையில் எடுத்து போடுறா கரெக்டாக வந்து சேர்றதுன்னு. இதை 100 கிராம் எடுத்து பார்த்தேடா எவ்வளோ எல்லாம் குத்து மதிப்பில் தான் போடுறான். குத்து மதிப்பை போட்டாலும் கரெக்டாக சுமையாக இருக்கேன். ஒரு கல் தூக்குனார், ஒரு கல் உப்பு தூக்குனார், ஒரு கல் கரெக்டாக அது எப்படி நடக்குது? 2 பேருக்கும் பண்ணுறான், 4 பேருக்கும் பண்ணுறான், 50 பேருக்கும் பண்ணுறான். இது என்ன சயின்டிஃபிக்காக அதை எடுத்து அளவு வச்சு ஏதாவது பண்ணினீங்களா? அதோடு மட்டும் இல்லை, காய்கறியெல்லாம் ஒவ்வொன்றும் மாறிண்டே இருக்கு. இருந்த போதிலும் அவன் பர்ஃபெக்டாக பண்ணுறான். எப்படி சார் தெரியாது. ஜடானாம் சைதன்யஸ்தவகமகரந்த ஸ்ருதிஜரி. எந்தெந்த சமயத்தில் எப்படி அது வந்து அமையணுமோ அந்த நாக் உங்களுக்கு வரும்படி பண்ணுறேன். முன்னால் அறியாமைன்னு இப்போ ஜடமாக இருக்கிறவனுக்கு கூட அந்தந்த சமயத்தில் காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடியதான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கொடுக்குறான்.
இது ரொம்ப வேணும்னு. நம்ம எல்லாத்தையும் பெரியவளாக இருக்கலாம், எல்லாத்தையும் ரொம்ப உயர்ந்தவாளாக இருந்துட்டு இருக்கலாம். இருந்த போதிலும் அது கரெக்டாக அந்த சமயத்துக்கு அது நமக்கு உபயோகப்படணுங்கிற மாதிரி இருக்கிறதுல அந்த அம்பாளுடைய அனுகிரகம். ஜடானாம் சைதன்யஸ்தவக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா. இந்த வாழ்க்கையில் வேற எந்த கட்டம் இருந்தாலும் பரவாயில்ல சார், இந்த தாரித்திரம்னு ரொம்ப கட்டம். ஏன்னா யாருமே மதிக்க மாட்டேன்னு. பணம் இல்லாதவனை யாரும் மதிக்கிறது இல்லை. என்ன பணத்தினால எல்லாம் வருதான்னார், அது வரதில்லை, அது வேற. ஆனால் பணமும் ஒன்று இல்லாத போனால் உலகத்தில் யாரும் மதிக்கிறது இல்லை. ஆனால் அம்பாள் பார்க்குறாள், என் பக்தால் யாரும் தரித்திரத்தோட கஷ்டப்படாது. தாரித்ய துக்க பயஹாரிணிகத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்திர சித்தா. தாரித்யம்னே வரப்படாதான். அம்பாளை நினைச்சோன்னா என்ன பண்ணணும், அட்டைஸ்வரியங்கள் உங்கள்கிட்ட வரணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரணும். திடீர்னு உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்ததுன்னு வச்சுங்களேன், அது எங்கே வைக்கிறது, எந்த பேங்க்கில் போட்டுக்கிறது? டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறான், இன்கம் டேக்ஸ் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறான். அவனுக்கு இதான் வேலையா? தெரிஞ்சிருந்தா பெரிய மினிஸ்டர்லாம் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறான்? அதுவும் தெரியல. விவகாரம் அவன் மட்டும் அட்வர்டைஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் அங்கே தெரியும். ஒரு ரெட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. இது என்ன சார் விவகாரம்? எல்லாம் தெரியுங்கிறானே, அது எப்படி விவகாரம்? எப்படி உங்கள்கிட்ட நிறைய காசு கொடுத்தாலும் நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறாளா, எவ்வளோ உங்களுக்கு இன்னைக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துட்டுருக்கேன். அப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் உமக்கு காசு இல்லையேன்னு கவலை இல்லாமல் பண்ணிவிட்டார். தாரித்ரிய தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம். இந்த பவசாகரத்தில் சம்சாரம் எனக்கூடியதான இன்னல்ல மாட்டின்னு இருக்கான் பார்த்தேல, அவனுக்கு என்னென்ன தூக்கி விட்டு இருக்கார். தம்ஷ்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. இந்த பூலோகத்தெல்லாம் படைச்சாச்சு. படைச்ச பிறகு என்ன பண்ணினா எல்லாமும் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு. சில பேர்லாம் யாகங்கள்லாம் பண்ணிருக்கா, பூஜை ஜபம் ஹோமங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. தேவதைகள்லாம் சந்தோஷமாக இருக்கா. நீங்கள் ஹோமம் பண்ணி இந்திராயஸ்வாகா அக்னேயஸ்வாகான்னு ஒரு முட்டை நெய்யை கொடுத்து இங்கே ஹோமம் பண்ணேன்னா அது தேவதைகளுக்கு அன்னமாக போய் சேர்றது. அதே போலயே பித்ருபிய ஸ்வதா அமாவாசை அன்னைக்கு பித்ரு தேவதைகளுக்கு ஸ்வதான்னு சொல்லி எள்ளும் தண்ணி விட்டலையானால் அவள் அக்கௌண்ட்டில் நிறைய கிரெடிட் ஆகுது, அவள் சௌக்கியமாக இருக்கா. இப்போ என்ன விவகாரம், மனுஷன் பண்ண வேண்டியது தான். இதையும் ஸ்வாகான்னு சொன்னால் தேவதைகளுக்கு, ஸ்வதான்னு சொன்னா பித்ரு தேவதைகளுக்கு, இப்படி போயிட்டு இருக்க. இருந்தால் போல யாருக்குமே அக்கௌண்ட்டில் கிரெடிட்டே ஆகலை சார் ஒரு 6 மாதம். அவளும் பார்த்துக்கல, ஏதோ பழச்சு இருந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. திடீர்னு கண்டுபிடிச்சோம், என்ன அது ஒன்றுமே நமக்கு சேரல, பூலோகத்தில் யாரும் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு நினச்சோன்னா அங்கேருந்து கீழே பார்க்குறேன். பார்த்தா பூமியை காணும். உங்காத்தில் ஏதோ பேனா காரணம், ஸ்பூனு காரணம் நீங்கள் பார்க்கலாம். பூமியே காரணம்னா என்ன எப்படி இருக்கும் பார்க்க. தேவதைகள் நேராக பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்கிறா, இப்படி ஆயிடுதே இல்லையே. பிரம்மதேவர் எட்டி பார்க்குறேன், இவ்வளோ கட்டப்பட்டு உலகத்தை தயார் பண்ணினேனே, ஒன்றுமே காணுமே, வெறும் சமுத்திரம் தானே இருக்கு. ஒரு பிளேனை காணணும்னா 20 நாளாக தேடிட்டு இருக்கான். இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பூமியே காணணும்னா என்ன பண்ணுறது பாருங்க, பார்க்கலாம். இப்படி அவசரப்பட்டிருக்காளே என்ன பண்ணுறதுன்னு மகாவிஷ்ணுவை கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார், கவலைப்படாதையும். ஹிரண்யாட்சன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான் தெரியுமோ, நான் இந்த பூமண்டலம் இதில் இருக்கக்கூடியதான தங்கமெல்லாம் எனக்கு வேணும்னு நினச்சோம். நம்ம ஊரில் இருக்கிற தங்கம், ரிசர்வ் பேங்கில் இருக்கிற தங்கம், அதை விட்டு விட்டு பூமியில் எங்கெங்கே தங்கம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தான். ஹிரண்யம்னா தங்கம், அக்ஷம்னா கண்ணு. தங்கத்து மேலே கண்ணு உள்ளவன். எல்லா தங்கமும் எனக்குத்தான் வரணும், வேற யாருக்கும் வரப்படாது. ஆகையால் ஆல் வெல்த் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணினா இந்த பூமியை அப்படியே ஒரு பாய் மாதிரி சுருட்டி கொண்டு போய் பாதாளத்துக்குள்ள தனக்குள்ள வச்சுட்டான், சமுத்திரத்துக்குள்ள. காணும் ஜனங்கள்லாம் யார் ஹோமம் பூஜை பண்ணுவா? ஒழுங்காக இருந்தால் பண்ணுவான். ஏதோ மறைச்சி சுடிச்சு உள்ள சமுத்திரத்துக்குள்ளே வச்சுக்கிட்டானே, என்னடா பண்ணுறதுன்னு ஆரம்பித்தார். இப்படி கேட்டதுமே மகாவிஷ்ணு என்ன பண்ணால், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு பன்னியாக அங்கேருந்து உண்டாய் அங்கேருந்து கீழே குதிச்சார். எங்கே ஏதோ சாதாரணமாக முதல் மாடியிலேருந்து குடித்தான், பிராணம் விட்டான், எலும்பு உடைஞ்சதுன்னாங்க.
இவர் வைகுண்ட லோகத்துல கொதிக்கிறார். கொதிக்கிற கால சமுத்திரம் தபேல்னு கொதிச்சார். கொதிச்சா எப்படி யான் அளவுக்கு ஆயிட்டாராம். இந்த சத்தத்தை கண்டு ஹிரண்யாட்சன் ஓடி வரான். அவனோடு சேர்ந்து யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணி அவனை கொன்று இந்த பூமண்டலத்தில் அந்த பன்னி மாதிரி இருக்கார என்ன பண்ணினார், அந்த கொம்புனால பூமியை தூக்கி அப்படியே நிற்க வச்சிருக்காராம். பூமி சமுத்திரத்துக்கு மேல முதக்கிறதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. இப்படி ஜன்மஜலதி இந்த பவசமுத்திரம், இந்த பவசாகரத்தில் மூழ்கி இருக்கக்கூடியதான இவாளுக்கு தம்ஷ்ரா முரரிபு வராஹஸ்ய பவதி. அந்த முரனை கொண்டதான மகாவிஷ்ணு இருக்காரே, அவர் பன்னியா அவதாரம் பண்ணும் பொழுது எப்படி பூமியை தூக்கி வச்சாரோ அதே விதமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான துன்பங்களை எல்லாம் அகற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இது யாரு? அம்பாளுடைய அனுகிரகத்தினால, சக்தி அனுகிரகத்தினால கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் காரிய சித்தியும் ஏற்படும் அப்படின்னு விசேஷமாக சொன்னார். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் இருக்கட்டும் சார், மனுஷனுக்கு எது வேணும்னு வியாதி இல்லாமல் இருக்கணும், வியாதி வைக்க இல்லாமல் இருக்கணும். இது இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளோ காசு இருந்தாலும், எவ்வளோ சாப்பிட்றதுக்கு பொருள் இருந்தாலும், உடம்பு சரியா இல்லை, இதை சாப்பிட்றது ஜீரண மாட்டேங்கிறது, தலைவலியாக இருக்குன்னு ஏதாவது அனுபவிக்க முடியுமா? மன சந்தோஷமா இல்லைன்னா அன்னைக்கு டிவி பார்க்க முடியுமா? ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சினிமா வருது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராமா வருது அப்படின்னு இருந்தாலும் உங்களால் பார்க்க தோன்றதா? ஏண்டா மனசு சரியா இல்லை, உடம்பு சரியா இல்லை, எத்தனை இருந்தாலும் ஒன்றும் சரியா இல்லை, டெம்பரேச்சர் இருக்கு, ஜுரமா இருக்குன்னா ஏசி போட்டுக்க முடியுமா? ஒன்றும் போட்டுக்க முடியல. என்ன சுவாமினார், உடம்பு சரியா இல்லை, போட்டுக்க முடியல. ஓஹோ, அப்போ மனுஷனுக்கு என்ன வேணா, இந்த ஸ்தூல சரீரம் ரோகம் இல்லாமல் இருக்கணும், ஒன்று மனசுல கவலை இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டும் போறதுக்கு அம்பாள் ஏதாவது பண்றாளா? த்வதன்யப்பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணஹ த்வமேகானைவாசி பிரகடித வராதீத்யபிநயா பயாத்ராதும் தாதும் பலமபி ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ நிபுணோ. அம்மா, லோகத்துல எல்லா தெய்வங்களும் நான் பார்க்கிறேன். எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அபயமுத்திரை, ஒரு வரதமுத்திரை பண்ணிட்டு இருக்கு. பயப்படாதே பயப்படாதேன்னு கையை இப்படி வச்சுட்டு இருக்கு. இன்னும் இந்த கை கீழே இப்படி கொட்டுறது. விவகாரம் என்ன, உங்களுக்கு வேண்டியதான எல்லா ஐஸ்வர்யமும் கொடுக்கறதுக்காக வரதமுத்திரை, பயப்படாதேன்னு சொல்றதுக்காக அபயமுத்திரை. இப்படி அபயமுத்திரை வரதமுத்திரையோட எல்லா தெய்வங்களும் தன்னை காட்டிட்டு இருக்கு. ஆமா, நீங்க என்னமா சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சொன்னதே குங்குமராகசோணே புண்ட்ரேட்சு பாதாங்குஜ புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா. ஒரு கையில பாசமா, ஒரு கையில அங்குஷமா, ஒரு கையில வில்லா, ஒரு கையில புஷ்ப பானங்களா, 4 கையிலையும் 4 எடுத்துருக்கேள். உங்களுக்கு அபயமுத்திரையும் விரதமுத்திரையும் காட்டுறதில்லை. நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாண்டா. ஏன், என்னை யாரு நமஸ்காரம் பண்ணுவாளோ அவளுடைய கோபத்தை நான் வாங்கிறேன், அவளுடைய ஆசைகள்லாம் நான் வாங்கிறேன். ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரம் குஷோஜ்வலா. உங்க மனசுல இது வேணும் அது வேணும்னு ஆசைகள் இருக்கு. இந்த ஆசைகள் இருக்க இங்க இங்க திண்டாடுறேன். நீங்க அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன பண்ற தெரியுமோ, நான் உங்க ஆசைகள்லாம் நான் வாங்கிட்டேன். எப்படின்னு, நீங்க ஆசைப்படுறதுக்கு முன்னால அந்த பொருளை கொடுத்து விட்றா. இனிமேல் ஆசைப்படுறா. ஓஹோ, இவங்களுக்கு இதில் ஆசை இருக்க, முதல்ல கொடுத்து விடாது. அதில் ஆசையை விட மாட்டா. ஆசைப்படலைன்னா, ஒரு பொருளை ஆசைப்பட்டு அந்த ஆசையை அந்த நிறைவேறலைன்னா மனதில் கவலை. அடாடா, நான் வாங்கணும்னு நினச்சேன், கடைக்கு போனேன், கிடைக்கலையே, என்கிட்ட இருக்கிற காசை விட அதிகமாக விலை விற்கிறானே, அந்த சரியான பொருள் கிடைக்கலையே, இன்னொருத்தர் என் கண்ணெதிர்க்க வாங்கிட்டு போயிட்டாலே, எவ்வளோ கஷ்டம் பார்த்தல. இது விவகாரம் என்ன, இப்படி இல்லாமல் உங்களுக்கு எது நீங்க ஆசைப்படுறீங்களோ கரெக்டா அந்த பொருளை கொண்டு வந்து உங்களுக்கு எப்படியே சேர்த்து விடுறான். இனிமேல் சரி, அதோட சந்தோஷமா அன்னைக்காச்சும் இன்னொரு ஆசை வரலை. இது காரணம் என்ன, காலம் எழுந்து அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினதான ஒரு பலன். புத்துவளுக்கு ஏற்றி வச்சு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணினேன்னா இனிமேல் எந்த ஆசையும் கிடையாது. அதே போலயே ஆசை இல்லைன்னா கோபமும் கிடையாது. ஏன் தெரியுமோ, ஆசை தடுக்கப்பட்டால் கோபம் வருது.
கோபம் மனுஷனுக்கு எப்படி வருதுன்னு, நீங்க எது விரும்புகிறீர்களோ அது கிடைக்காமல் தடுக்கப்பட்ட யார் மேல யார் அதை தடுத்தாலோ அவள் மேல கோபம். உங்க மனசு எப்படி நடக்கிறதோ நினைக்கிறதோ அப்படியே நடக்கணும். கொஞ்சம் இப்படி அப்படி போயிடுச்சுன்னா ஒரே கோபம், தாபம், கவலை. அம்பாள் சொல்றா இதெல்லாம் வேண்டான்னு. உனக்கு ஆசையே இல்லாம நான் பண்ணிவிட்டேன், கோபம் எப்படி வரும்? குரோதாகார அங்குஜோஜ்வலா மனோரூபேட்சு கோதண்டா. இந்த மனசை என்ன பண்றது? எப்பொழுதுமே இனிமையான விஷயங்கள்லயே சுத்தும்படி பண்றதான். அதனாலதான் கரும்பு வில்லுன்னு சொல்றது. கரும்பு பார்த்தீங்களா, அது உள்ளூர திதிப்பா தான் இருக்கும். ஆனா அந்த திதிப்பை சுவைக்கணுமே என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த மேல தோலி எடுத்து அது அப்படியே மிஷின்ல போட்டு நல்லா பிரஸ் பண்ணணும். அதே போலயே வேதாந்தத்தை கேட்கணும். கேட்டு இல்லையானால், நல்ல வழியில இருந்து இல்லையானால், நித்திய கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டே இருந்து இல்லையானால் ஆனந்தமா உங்க மனசு இருக்கும். கரும்பு சாறு எப்படியோ அப்படி. அதனால மனோரூபேட்ச கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. மனுஷனை பிடிச்சி இழுக்கிறது 5 பொருள்கள். எது? சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம். இதுதான். இந்த 5 அம்பாள் தான் வாங்கிண்டாளாம். அசப்தம் அஸ்பர்சம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியமகந்த பச்சயது. யமதர்மராஜா சொல்றார் கட்டோபனிஷத்துல. விவகாரம் என்னன்னா, அப்படி சப்தஸ்பர்சாதிகள்லாம் அம்பாள் தன் கையில பானங்களா வச்சுருக்காளாம், புஷ்ப பானங்களா. இப்ப 4 கையிலையும் 4 வந்துருத்த, நீ எங்கேயுமா அபயமுத்திரை வரதமுத்திரை காட்டவே இல்லையே, எப்படி அப்படிங்கிறார் ஆச்சாரியர். துவதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணா. உங்களை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் தன் கையில் அபயமுத்திரை வரதமுத்திரை காட்டின்னு இருக்காளே, தாங்கள் மட்டும் ஒரு முத்திரையும் காட்டலையே என்னன்னு. துவமேகா நைவாசி பிரகட்டித வர அபீத்யபிநய. வரதமுத்திரை அபயமுத்திரை காட்டலையே. ஏன் தெரியுமா? பயாத்ராதும். அபயமுத்திரை எதுக்க? யான் இருக்க பயமே. எங்கிட்ட கைகாலில் வந்து நமஸ்காரம் பண்ணேன்னா உங்களுக்கு இது மேல பயம் இல்லை. அப்படிதான் நடராஜா பாதத்தை காமிக்கிறார். பார்த்தீங்களோ, நடராஜா குஞ்சித பாதத்தை, அந்த வளைஞ்சிருக்கக்கூடியதான பாதத்தை இன்னொரு கையால காமிச்சுட்டு இருக்கார். இந்த நாடு உன் வாழ்க்கையில கட்டம் இல்லை. ஏழுமலையை என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? நான் முழங்கால முடிச்சுட்டு இருக்கார். ஏன்? இந்த பாதத்தை நாடு உனக்கு இருக்கக்கூடியதான கட்டங்கள்லாம் எனக்கு பாதம் அளவுதான். திரிபாதூர்புதல் புருஷா பாதோஸ்யேக பவாத் புனः. ஒரு பாதம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடியதான் 7-14 கோலங்கள். இந்த பாதத்தை பிடிச்சுட்டேன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் நிலைக்கு கொண்டு போயிடுவேன். இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில கட்டமே கிடையாது அப்படின்னு காமிக்கிறதா. அப்படி விசேஷமாக மனுஷனுக்கு எந்த பயம் வந்தாலும் அந்த பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அபயாத்ராதும் கொடு. பலமபித வாஞ்சா சமதிகம். மனுஷியாளுக்கு எவ்வளவு கேட்கணுமோ எவ்வளவு வேண்டி இருக்குமோ அதை விட அதிகமா கொடுக்கறது. உமக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் செலவு இருக்குன்னா கரெக்டா 10,000 கொடுத்தேன்னா ராத்திரி என்ன பண்ணுவாள்? வந்தது 10,000 எல்லாம் போயிடுதுன்னு மறுபடியும் கவலை இருக்குமா. அதனால என்ன பண்ணுவான்னு 10,000க்கு 100 ரூபாய் கொடுப்பா. விவகாரம் என்ன? 10,000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது எதுக்கு பிரயோஜனம்? அது வேற. ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, எல்லாம் போயிடல, என்ன கொஞ்சம் மிச்சம் இருக்கு, வேண்டிய சமயத்துக்கு வந்தது அப்படின்னு மனசு நிம்மதி வேணுமா. ஆகையால் அம்பாள் பக்தாளுக்கு எப்பொழுதுமே மனசாந்தி கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கிறாளாம். எது? இதுக்காக கை வேண்டாம், அம்பாளுடைய திருவடிகளே போருங்கிறார். பயாத்ராதும் தாதும் பலமபிஜவாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணோ. அம்மா உங்களுடைய பாதங்களே போரும் அப்படின்னு விசேஷமாக தாரித்யம் போறதுக்கும் ரோக நிவர்த்திக்கும் எந்த ரோகமும் வரப்படாது. ஏன்னா ரோகம் வரதை விட பயம் ஜாஸ்தி மனுஷாளுக்கு. ஏதோ தலைவலின்னா இந்த தலைவலி எதனால வந்திருக்குமோ அப்படின்னு நான் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போடுறேன். எதுக்கும் பெட்டர் ஸ்கேன் எடுத்துக்கோ ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி வச்சுருக்கார். டக்கு டக்குன்னு எழுதி விடுறார், டிக் அடிச்சு விடுறார். அது 1,00,000 ரூபாய் செலவாகுது. அதை ரிப்போர்ட்டு கொண்டு போனேன்னா சிரிச்சுட்டே பார்த்து ஓஹோ சரி எல்லாம் ஒன்றும் ஒரு கவலையும் இல்லைன்னு ஒன்றுமே இல்லைன்னா
ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு எனக்கு 1 லட்ச ரூபாய் செலவாயிடுதுன்னு அதனால தான் எச்சரிச்சேங்கிறார். விவகாரம் முழுக்க நமக்கு அஜ்ஞானத்தினால்தான் எத்தனை கட்டமோன்னு டாக்டரே சொல்லி கொடுக்குறார். ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஆனால் என்ன வியாதியோ என்ன ஆகுமோ தெரியாது. அந்த மிஷின் பாட்டு காட்டுறது பிபி ஜாஸ்திங்கிறான், குறைச்சல் உடம்பு எனக்கு ஒன்றும் உடம்புல தெரியலையே. விவகாரம் முழுக்க டாக்டரை வச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம அஜ்ஞானத்தையும் நம்ம பிராரப்தத்தையும் தான் வச்சுக்கணும். விவகாரம் முழுக்க அம்பாளை நமஸ்காரம் பண்ணினா இவெல்லாம் ஒன்றும் வராது. பயாத்ராத்தும் தாத்தும் பலமபி ஜவஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவோ. அதோட மட்டும் இல்லை, ஹரிஸ்வாமாராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனீம் புரா நாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபவனயத் ஸ்மரோபி த்வாம் லப்த்வா நத்வா ரதிநயன லேக்யேன வபுஷா முனீனாமப்யந்தः பிரபவதி மோகாய மஹதாம். லோகத்தில் இப்ப இன்னைக்கு வேண்டியது என்ன? தாம்பத்திய சுகம். இந்த புதுசா கல்யாணம் ஆகுது பார்த்தா, அந்த கல்யாணம் ஆன பிறகு ஒருத்தர் புரிஞ்சுட்டு சௌக்கியமா வாழணும். இது எந்த வயசுல? முன்காலத்துல எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருந்தா இனிமேல் பரவாயில்லை, நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. இப்ப விவகாரம் என்னடாச்சுன்னா 80 வயசானாலும் நம்ப முடியல. திடீர்னு 80 வயசுக்கு ஒரு பாட்டியம்மா டைவர்ஸுக்கு போயிட்டாலாம் இருக்காது. என்னன்னு தாங்க முடியல, எங்க ஆத்துக்காரர் புரட்ட விடுறது, நான் என்ன பண்றது, தூக்கமே வரமாட்டேங்கிறது, கோர்ட்டுக்கு போகலாம், என்ன பண்றது, இத்தனை நாள் வாழ்ந்து இல்லைன்னா அத்தனை நாள் புரட்ட இல்லை, இல்லை இத்தனை நாள் நானும் தூங்கிவிட்டேன், அதனால தெரியல, இப்போ என்ன பண்றது, என்ன பண்ணுவார் பாவம், சரின்னு அனுப்பிச்சுட்டார் விவகாரம் முழுக்க. அது மாதிரி எப்ப அவன் பிரிஞ்சு போவாங்கிறது தெரியாத இருக்கு. காரணம் என்ன தெரியுமோன்னா, நம்ம பொண்ணையும் பையனையும் 2 பேரையும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோம். ஒரே பொண்ணு ஒரே பையன் செல்லம் கொடுத்து கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் தான் உலகம் நினைச்சுட்டு வளர்த்துருக்கோம். அவளுக்கு அகங்காரம் தலைக்கு மேலே இருக்கு. நான் சொன்னபடி தான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறா. அம்மா அப்பா போனா போகிறதுன்னு விட்டோம். ஏன்னா நமக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்தோமோ இல்லையோ. அது விவகாரம் என்னடா தின்னர். அந்த பொண்ணும் இதன் சகிப்பாளோ, அவளும் அப்படி தானே வளர்த்துருக்கா. இப்போ என்ன தின்னர், நான் சொல்லபடி தான் நடக்கணும்னு அந்த பொண்ணு சொன்னேன், நான் சொல்லபடி நடக்கணும்னு இவன் சொன்னேன், நீ வசத்தியா நான் வசத்தியா. கடைசியில் என்னடா தின்னர், சண்டை போட்டு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு வரைக்கும் வந்தாச்சுன்னு. அப்படித்தானே நடக்கிறது. ஆகையால் அது இருக்கப்படாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மனசுல நினைக்கிற பொழுது இன்னொருத்தர் அந்த காரியத்தை பண்ணணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவர் சொன்னப்புறம் நடக்கிறது இல்லை. அவருக்கு இன்னைக்கு இது சாப்பிடணும்னு இருந்தா, ஓஹோ அப்படி இருக்குன்னு நினைச்சோன்னு இந்த அம்மா அதை பண்ண தொடங்கணும், பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியா, அது எப்படி உனக்கு என் மனசு தெரிஞ்சதுன்னு, உங்களோட குப்பை கொட்டின்னு இருக்கேன் இத்தனை வருஷம் அப்படிப்பா. விவகாரம் என்ன விவகாரம்னு அது அப்படி ஒருத்தர் புரிஞ்சுன்னு நடந்துக்கிறா இல்லையா. அது போல ஒருத்தர் சேரணும். அந்த ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு குணம் இருக்கு பார்த்தா, அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வரும். அது வரத்துக்காகத்தான் அடுத்த ஸ்லோகம், ஹரிஸ்வாமாராத்ய பிரணயத ஜன சௌபாகிய ஜனனி புரா நாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபவனயத். தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சு விட்டா. எதுக்குன்னு, தேவதைகள் ரொம்ப மைனாரிட்டி குரூப்பாக எடுத்து அரக்கர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டா. இந்த அரக்கர்களுக்கு சுக்கராச்சாரியர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணினா மிருத சஞ்சீவனின்னு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். இந்த கண்டுபிடிச்ச இந்த மந்திரம் பிரபாவம் என்னன்னா, யாராவது அரக்கர்கள் காலம் ஆயிட்டாரையானார் அந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை தெளிப்பார். ஜலத்தை தெளிச்சதுமே என்ன ஆயிடுதுன்னா, அவன் உயிரோடு வருவான். உயிரோடு எழுந்துக்கிறது மட்டும் இல்லை, அவன் யூத்தாக ஆகிடுவான். 75-85 வயசுல பிராணனை விட்டவன் 15 வயசுல இருந்தால் எவ்வளோ சக்தியோடு இருக்கோ அவ்வளோ சக்தியோடு வரும். இதனால் யாரும் மரணத்துக்கு பயப்படுறதே இல்லை சார். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் போனால் மறுபடியும் பழக்க வச்சுட்டா உடம்புல சக்தி இருக்கும், வியாதி இல்லாமல் சௌக்கியமாக இருக்கலாம் போங்க இப்படின்னு ஆரம்பிச்சு விட்டா. இது என்ன ஆச்சுன்னா, டே டு டே ஜனங்கள் பிறந்துட்டே இருக்க, யாரும் பிராணனோடல, எல்லாருக்கும் சக்தி வந்துட்டு இருக்க, ஆர்மி எக்கச்சக்கமாக போயிடுதா அவளுக்கு. தேவதைகள்கிட்ட இந்த மந்திரம் இல்லை. குருவை கேட்டால் அவர் பாட்டுக்கு பிரம்மஜானத்தில் இருக்கார். இந்த சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம்பா அப்படிங்கிறார் அவர். இப்படி காலமாயிடுது. அவளுக்கு ரொம்ப
ரொம்ப பவர் ஜாஸ்தியாக எடுத்து தேவதைகள்லாம் மகாவிஷ்ணு போய் கேட்டா இப்படி ஆயிருக்கு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு. கவலைப்படாதீங்கன்னு மகாவிஷ்ணு, நீங்கள் என்ன பண்ணுங்க, பால் கடலை நல்லா கடையணும், கடைஞ்சிடனா அதுலேருந்து அமுதம் வரும், அந்த அமிர்தத்தை பருகினிலையானால் இனிமேல் மரணமே கிடையாதுன்னு. சரி, நன்னா இருக்கு. அதை கடையிறதுன்னு என்ன, நம்ம அதில் மோர் கடையிறதா? அவ்வளோ சுலபம் இல்லையே. பார்க்கடல்னா கடையணும், அதுக்கு என்ன வேணும்னு அவள் அரக்காளுடைய ஹெல்ப்பும் வேணும்னு நினச்சா போய் கேட்டா. அவள் சொன்னா, உண்மை காரியத்துக்காக நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும், அப்படி இல்லை, அது கிடைச்சா நீங்களும் எடுத்துக்கலாம். அவள் பார்த்தா இது ஒரு பெட்டர் தான். ஏன்னா சுக்கராச்சாரியர் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கு. அவர் என்னைக்காவது நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு 10 நாள் தபஸ் பண்ணுறதுக்காக நான் காட்டுக்கு போகிறேன்னு வச்சோன்னா, அந்த 10 நாள் யாராவது பிராணனை விட்டா அவனை என்ன பண்ணுறது? எப்பவுமே ஒரே இதை இருக்கக்கூடாது, ஒரு பேக்கப் ஒன்று வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவளும் பண்ணினாரா, நம்மளும் அமிர்தத்தை சாப்பிட்டா நல்லத்தானே அப்படிங்கிற சரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சா. இவா 2 பேரும் கடைஞ்சு இந்த பர்வத்தத்தை கொண்டு வந்து விவகாரம் என்ன பண்ண, இந்த வாசுகியை கூப்பிட்டு 2 பக்கமும் கடை ஆரம்பித்தா பிடிச்சுட்டு கடையிறா. கடையும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இவ எதை பார்த்து கடையினா என்ன வேணும்னு நினச்சிட்டு கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கணும்னு நினச்சான். அமிர்தம் கிடைக்கலையா? முதல்ல என்னடா ஆச்சுன்னு நிறைய பொருளெல்லாம் கிடைத்தது. காமதேனு, கல்பவருஷம், சிந்தாமணி இவைகள்லாம் கிடைத்தது. இதெல்லாம் இந்திரன் கொண்டு போய் சொர்க்கலோகத்தில் பெய்யினா. அவர் பார்த்தார், சொர்க்கலோகத்தையே நான் அடித்து பிடுங்க போகிறேன், வெட்பாத்தமாக அது வரைக்கும் காப்பாற்று அப்படின்னு கொண்டு போய் நுக்கு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தெரியாமல் ஹாலாஹலம்னு ஒரு விஷம் வந்துடுச்சு. அந்த ஹாலாஹல விஷமானது அது பிறக்கும் பொழுதே எல்லாத்தையும் எரிச்சுண்டே வருது. நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் எரிச்சுண்டே வருது. இருக்கிறவாள்லாம் ஓட தொடங்கிவிட்டா யாரும் அங்கே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு நடுங்கிட்டு இருக்க எல்லா தேவதைகளும் இதோ வரை நான் அந்த பக்கம் போயிட்டான். சில பேர் நான் அப்படியே ஜலஸ்பர்சத்துக்கு போகணுன்னா போனவன் வரவே இல்லை. இன்னும் சில பேர் அந்த பக்கம் போனால் இதோ வரை என்ன போனவன் வரவே இல்லை. அறக்காரங்களும் ஓட தொடங்கிட்டார், யாருமே அங்கே இல்லை. என்ன பண்ணுறது? எல்லோரும் பயந்த காலத்தில் பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அதை கையில் வாங்கிட்டு நாவல் பழம் சாப்பிட்ற போல சாப்பிட்டார். வியாபாரம் முழுக்க அதை சாப்பிட்டார். அதை சாப்பிட்டதுமே என்ன ஆயிடுச்சு, அம்பாள் பக்கத்தில் வந்து அந்த பரமேஸ்வரனை கழுத்து அப்படி தொட்டாள். என்ன ஆயிடுது, விஷமப்யமிருத்தம் பவேத் அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சயா. அந்த அம்பாள் அமிர்தமயமான அந்த கையால் தொட்டதுமே அந்த விஷத்தினுடைய பவரெல்லாம் இறங்கி போயிடுது. அதுக்கு முன்னால் அந்த விஷம் பவராக இருந்ததோ இல்லையா, அதனால தான் அந்த பரமேஸ்வரனுடைய கழுத்தை கருப்பாக பொசுக்கிடுதான். அதனால் என்னாச்சுன்னு பரமேஸ்வரனுக்கு நீலகண்டன்னு பேர், ஸ்ரீகண்டன்னு பேர். ஸ்ரீன்னா விஷம், விஷம் கழுத்தில் இருக்கிறவர். ஏம்மா அப்படி பிடிச்சேன்னு அவசர கொடுக்க எல்லா காரியத்தையும் பண்ணுறல. புருஷாலாம் இப்படித்தான், எதை வேணாலும் டக்குன்னு பண்ணி விடுவா. அப்புறம் யோஜனை பண்ணுறது இல்லை. உம்ம வயத்துக்குள்ள இன்னொரு செட்டு உலகம் அங்கே இருக்கு. இந்த விஷம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், அவளை ஹிம்சப்படுத்தணும் இல்லையா? அதனால தான் பெட்டர் அந்த விஷத்தையே நம்ம பவர் இல்லாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா. சரி, சந்தோஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடையும் பொழுது என்னாச்சுன்னா அமிர்தம் வந்தது. அமிர்தத்தை தன்வரை கொண்டு வந்து தன்வந்திரி கொடுத்ததுமே அந்த அமிர்த கலசத்தை என்ன பண்ணார், அரக்கர்கள் கையால் குடிக்கிட்டு ஓடி போக ஆரம்பிச்சுட்டான். தேவதைகள்லாம் பார்க்குறா, அடாடா என்னாச்சு, நம்ம இவ்வளோ கட்டப்பட்டு வாங்கிட்டோமே, இவ்வளோ முயற்சி பண்ணினோமே, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு நான் தான் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் யார், கப்பட்ட நாட்டக்க சூத்திரதாரி யார், எங்கள் மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்ணினார், எப்படியாவது தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார். திவ்யமங்களமான ஒரு உருவம், சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம், அழகான ஒரு பெண் வடிவம், எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான ஒரு பெண்ணாக அங்கே அவதாரம் பண்ணினார். இந்த பெண்ணை பார்த்ததுமே தேவதைகள் அரக்கர்கள் எல்லாரும், அம்மா என்ன சொல்லுங்க, நீங்கள் யார், எங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, எங்கேருந்து வருந்தேன், எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கேட்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் அமிர்தத்துக்காக இப்படி கவலைப்படுறல, எல்லாருக்கும் நான் பருகி கொடுக்குறேன்னு, எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், லைனாக உட்காருங்கோன்ட்டேன். இந்த விவகாரம் என்ன, லைனாக உட்காருங்கோன்னு லைனாக உட்கார்ந்துவிட்டா. இதை உட்கார்றப்போ வரிசையாக உட்காரப்படாதோ. இது என்ன ஆச்சுன்னு, தேவதைகள்லாம் ஒரு லைனில் உட்கார்ந்தா அரக்கர்கள்லாம் ஒரு லைனில் உட்கார்ந்து, யார் சார் இப்படி உட்கார சொன்னா, வரிசையாக உட்கார வேண்டியது தானே. எப்போவுமே அவாவா ஃப்ரெண்டை ஒரு இனத்தோடு தான் சேரும். என்ன பண்ணுறது, தேவதைகள்லாம் வரிசையாக உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னம்மா என்ன பண்ணினா,
இந்த பாத்திரத்தை கையில் வாங்கிட்டு தேவதைகள்லாம் ஒவ்வொரு சொட்டை போட்டு உங்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் இவெல்லாம் சொன்ன பேச்சை நம்பிட்டா. என்னன்னார், அந்த அழகான பெண்மணி சொன்னா அவ்வளோதான், சொன்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியதான். மகாபலசாலின்னு சொல்கிறதான் விவகாரம் முழுக்க. என்ன பண்ணினா தேவதைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொட்டு போட்டுட்டே வந்தா. இவெல்லாம் அந்த சாப்பிட்டுட்டே வர கடைசியில் சூரியனும் சந்திரனும் லாஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கா. சரி, இந்த லாஸ்ட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியதான சூரியனும் சந்திரனும் அந்த வரிசையாக வரும்பொழுது அந்த பக்கத்தில் ஒரு ராட்சசன் பார்த்தானா. இது போகிற ரேட்டு பார்த்தா எல்லாமும் தேவதைகளே நமக்கு வரவே வராது போல இருக்கு, நம்மளும் இந்த லைன்லேயும் லாஸ்ட்டில் தான் இருக்கோம், அதனால் பெட்டர் என்ன பண்ணுறதுன்னு இங்கேருந்து அங்கே தாவி உட்காந்துட்டான். இந்த ஃப்ளோர் கிராசிங் லோக்சபா எலெக்ஷனில் தான் இல்லை, இப்போ அப்போவே இருந்தது. இங்கேருந்து இறங்கி அங்கே போயிட்டான். எங்கடா ஆச்சுன்னு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்கார்ந்தான். இது என்ன பண்ண வரிசையாக அம்பாள் போட்டுட்டே வர மோகினி போடும்பொழுது சூரியனுக்கு போட்டா, அந்த ராட்சசனுக்கும் போட்டா, சந்திரனுக்கும் போட்டா. இந்த பக்கம் சூரியனும் அந்த பக்கம் சேர்ந்து ரெண்டு பேரும் காட்டினாலாம். அங்கேருந்து இங்கே வந்தார். இந்த காட்டி கொடுத்ததுனால என்ன ஆயிடுதுன்னு அம்பாள் பார்த்தா. என்ன பண்ணினா மகாவிஷ்ணுவா தன்னுடைய அவதாரம் எடுத்துட்டா, சக்கராயுதத்தை வாங்கிட்டா. சக்கராயுதத்தினால அந்த அரக்கனுடைய தலையை அறுத்து விட்டான். ஏன்னா இந்த பக்கம் தப்பா வந்து உட்கார்ந்துருக்கியோ இல்லையோ, சரி தலையை அறுத்ததா பிராணம் விடலையா. என்ன சுவாமின்னு அவன் எப்படி கட்டிக்காரன், அதுக்காகத்தானே வந்துருக்கான். அது போட்டதுமே டக்குன்னு பிடிச்சி விட்டான். அது கழுத்து வரைக்கும் உள்ள போயிடுது. அதனால விவகாரம் என்னென்ன, பிராணம் போகலை, தலை தனியாக இருக்கு, முண்டம் தனியாக இருக்கு. ஓஹோ அப்படியா, என்ன பண்ணுறதுன்னு அங்கே ஒரு பாம்பு பிராணனை விட்டு விழுந்தது. அந்த பாம்பினுடைய சரீரத்தை எடுத்து இந்த தலைக்கு விட்டான், ஒட்டின. அந்த முண்டத்துக்கு பாம்பனுடைய தலையை ஒட்டின. அந்த பாம்பு உடலும் தலை மட்டும் இருக்கக்கூடியதான கிரகத்துக்கு ராகுன்னு பேர். அரக்கனுடைய உடலும் மேல பாம்பனுடைய தலை இருக்க பார்த்தல அதான் கேதுன்னு பேர். நாளைக்கு கோவிலுக்கு போனேன்டா அந்த நவகிரகங்களில் பார்த்தா தெரியும். ஒன்றுக்கு தலை இருக்கும், மீதியெல்லாம் வெறும் பாம்பாக தான் இருக்கும். இன்னொன்றுக்கு உடல் இருக்கும், மேலே தலை மட்டும் பாம்பா இருக்கும். இப்படி ராகு கேதுகள்னு ரெண்டு பேர். இப்படி ஆச்சு. அரக்கர்கள்லாம் பார்த்தாலும் இப்படி ஏமாத்தி விட்டீங்களே. அங்கே மகாவிஷ்ணுவும் காணும், மோகினியும் காணும். தேவதைகள்லாம் அவளுக்கு ஆனந்தமாக சொர்க்கலோகத்துக்கு போட்டா இனிமேல் யுத்தத்துக்கு வந்து அவள் ஜெயிக்க முடியாது. என்ன இவள் எல்லாம் அமிர்தத்தை சாப்பிட்ருக்காள, இவளை கொல்ல முடியாது. எவ்வளோ எந்த பானம் போட்டாலும் பிராணனை விட மாட்டாள. ஆகையால் விவகாரம் என்னடா ஆயிடுதுன்னு இப்படி இருக்கிறதுனால தேவதைகள் ஜெயிச்சு விட்டா. எல்லா விவகாரமும் ஆச்சு. அப்புறம் என்ன வந்ததுன்னு ஒரு 10 நாள் ஆயிடுது. 10 நாள் ஆனதுமே ஊர்லெல்லாம் எல்லாரும் பேசிக்க தொடங்கினான். என்ன தெரியுமா, என்னமா ஒரு மோகினி அவதாரம், ஆடாடாடா, அது போல ஒரு பெண்ணை எங்கேயுமே பார்த்தது இல்லையே, பூலகத்திலையும் இல்லையே. சில லோகத்தில் இந்த நாகக்கன்னிகள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாளாம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பா உருவஜீவெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாளாம். ஆனால் இந்த அழகு எங்கேயும் பார்த்தது இல்லையே. என்ன எப்பவுமே மகாவிஷ்ணு அழகு, அதற்கு மேலே ஒரு அழகாக இருக்கணும்னே நான் வந்திருக்கேன். விவகாரம் என்ன பண்ணுறதுன்னு இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதுனால இவளை நம்ம அதை பார்க்கணும். என்ன அழகு என்ன அழகுன்னு எல்லோருமே ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினா. இந்த ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினதுமே என்ன ஆயிடுதுன்னு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைலாசத்துக்கு போய் சேர்ந்ததா. இந்த நியூஸ் கைலாசத்துக்கு போச்சு. பரமேஸ்வரன் பார்த்தாரா, ஆடாடாடாடா, அந்த சமயத்தில் தான் நான் கைலாசத்துக்கு வந்துவிட்டேன். ஏன்னா அமிர்தம் கிடைச்சிடுத, தேவதைகளுக்கு அமிர்தம் கிடைச்சப்பட நம்ம என்ன பண்ணணும்னு வேண்டியது இல்லையே. ஆகையால் நம்மளுடைய பிரசன்ஸ் அங்கே வேண்டியது இல்லை என்று கருதி நான் வந்துவிட்டேன். இங்கே இந்த மகாவிஷ்ணுடைய திரு அவதாரத்தை நான் பார்க்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாரா. நினச்சிவிட்டு என்ன பண்ணினா இதை போய் மகாவிஷ்ணு கேட்கணும். கேட்கும் பொழுது எப்படின்னா கூட பார்வதி அழைச்சின்னு போகலாமா. எதுக்காக போகிறேன், நான் வைகுண்டத்துக்கு போகிறேன். வைகுண்டத்தில் என்ன வேலை இருக்கு, மகாவிஷ்ணுவோட பேசணும். என்ன பேசணும், அவர் ஏதோ ஒரு அழகாக பெண் வேஷத்தை போத்தாரான், அது ரொம்ப நன்னா இருக்குன்னு, ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கான், அதை பார்க்கணும்னு சொன்ன ஆத்துக்காரிட்ட நன்னா இருக்குமா. இது விவகாரம் என்னடா, என்னைக்கு பார்வதி இல்லையோ அன்னைக்கு போகணும். சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார். போனால் அங்கே மகாலட்சுமி உட்கார்ந்துட்டு இருக்கா. மகாவிஷ்ணு பக்கத்துலேயே கால் பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா.
காத்துட்டே இருக்கார். ஆமா என்னாச்சு, என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார். சும்மா தான் பார்க்க தான் முதல்ல பார்த்தாத்தே போயிட்டு வாங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காரு. என் காரியத்தையும் நடத்த விட மாட்டேங்கிறேள், நீங்களும் போக மாட்டேங்கிறேள், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். பார்த்தா கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏதோ இங்கிருந்து தெரிஞ்சு மகாலட்சுமி அப்படியே போனதுமே மகாவிஷ்ணு கேட்கிறார், சுவாமின்னு ரொம்ப அழகான ஒரு அவதாரம், பெண் அவதாரம் எடுத்துடலாமே, கொஞ்சம் நீங்க அதை எனக்காக காட்டணுமேன்னார். அவர் பார்த்தார், இதெல்லாம் எதுக்குன்னு, பரமேஸ்வரன் எல்லாத்தையும் விட்டவர், சர்வமும் திறந்தவர், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமேன்னார். சாச்சா அப்படி இல்லை, எல்லாரும் காதில் போட்டுட்டே இருக்கா. அதுபோல மகாவிஷ்ணுவர் அவதாரம் அவ்வளோ வேற எங்கேயுமே இல்லையே, ரொம்ப நன்னா இருக்கேன்னு போட்டிருக்கா. அது ஏதோ வாழ்க்கையில் பார்க்காத போனால் ஏதோ நட்டமானா போலன்னு ஜனங்கள் பேசுறா. கொஞ்சம் காட்டுங்களேன். வேண்டாங்கிறார் அவர். ஏண்டன்னா உமக்காக லோகக்ஷேமத்துக்காக ஒரு அவதாரம், ஒரு வேஷம் கட்டலாம். ஒரு வியக்திக்காக, அதுலேயும் இவருக்காக கட்டி என்ன பிரயோஜனம் இருக்க, வேண்டாம்பா அப்படின்னார். சொன்ன கேட்கலையே, இவர் ரொம்ப நிர்பந்தப்படுத்தினார். அவர் சொன்னார், சரி போனா போகிறது அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தினத்தில் இங்கே பூலோகத்தில், ஏன்னா எல்லா அவதாரமும் லோகத்தில் தான் பண்ணணும், பூலோகத்தில் தான், பூலோகத்தில் இந்த இடத்துக்கு இந்த பார்க்குக்கு வாங்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு பரமேஸ்வரன் பார்த்தார். நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு சான்ஸ் விட்டோம், செகண்ட் டைம் மறுபடியும் விடலாமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு பார்வதியிட்ட சொல்லி இறங்கி வரார். இறங்கி பார்த்தா அந்த அப்பாயிண்டட் டைமுக்கு இல்லவே இல்லை அவர்னா மகாவிஷ்ணு. ஒரு 5 நிமிஷம் பார்த்தார். இவருக்கு வேற அந்த உருவத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கா. அந்த ஆசையினாலேயே பொழுது போகிறது ஒரு செகண்டே ஒரு யுகமாக தோன்றதுக்கு இருக்கு. என்னடா இதுன்னு அதில் கூட சில பேர் வரேன்னு சொல்லிட்டு இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட் பண்ணேன்னா அவளுக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமோன்னு. விவகாரம் என்னடா, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திடீர்னு பார்த்தா பின்னால் அழகான ஒரு உருவம், அந்த மோகினி உருவம் வந்தது. இவர் அதை பார்த்தாரோ இல்லையோ, வேற ஒன்றும் நேர வேகமாக போய் அந்த அம்மாவை கட்டிட்டார். அவளுக்கு பிறந்ததான பையன்தான் ஐயப்பன், ஹரிஹர புத்திரன். ஹரி மகாவிஷ்ணு, மோகினி அவதாரத்தில் இருந்தது ஹரன் பரமேஸ்வரன். இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாடா, அதுதான் ஐயப்பன் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த ஹரிஹர புத்திரன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்படிப்பட்டதான இவருக்கு பரமேஸ்வரனுக்கும் அந்த மகாவிஷ்ணுவினிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படணும்னு பண்ணினது யார்? அம்பாள். ஹரிஸ்வாமாராத்யா, ஏ மகாவிஷ்ணுவானவர் துவாமாராத்யா, உங்களை ஆராதனை பண்ணி பிரணத ஜன சௌபாகிய ஜனனி புரா நாரி பூத்வா. மகாவிஷ்ணுவும் ஒரு பெண் வடிவத்தை எடுத்தார். புறா ஒரு காலத்தில் நாரி பூத்வா, பெண்ணாக எடுத்துண்டு புரரிப்புமபிக்ஷோபவனயது, முப்புறங்களை எரித்த பரமேஸ்வரன் மனசுலையும் ஆசையை வரும்படி பண்ணினார். அப்ப அது எவ்வளவு வசதியான ஒரு சக்தியா இருக்கணும்னு பாருங்க. சாதாரணமான மனுஷியால ஒரு பண்றது இல்லை, முப்புறங்களையும் எரித்து வைராக்கியத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கே ஒரு ஆசை விடும்படி பண்ணினேடமா. ஸ்மரோபி த்வாம் நத்வா, அதே போல மன்மதனும் த்வாம் நத்வா, உங்களை நமஸ்காரம் பண்ணி. இந்த மன்மதனுடைய வேலை என்னடான்னு, உலகத்துல எவ்வளவு முனீஸ்வரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவளுடைய ஒரு வைபவம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லோருடைய மனசையும் கவரும்படி. விஸ்வாமித்திரர் பாருங்க எவ்வளவு தபஸ் பண்ணினார், மேனக்கு வந்தா மாட்டின்றார். அதே போலயே மகர்ஷிகள் எத்தனையோ பேர், பராசரர் மத்ஸ்யகந்தியை பார்த்துட்டார், மாட்டிட்டார். இப்படி விவகாரங்கள் முழுக்க என்ன ஆயிடுது, இந்த மன்மதன் பண்ணக்கூடியதான வேலை விவகாரம் அப்படின்னு. இது என்ன, அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது. ஸ்மரோபித்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனிநாமப்யந்தஹ பிரபவதி மோகாய மஹதாம். எல்லோருக்கும் மோகம் பண்ணி ஒருத்தருடைய மனசு இன்னொருத்தருக்கு புரியும்படி பண்றாங்க. ஆகையால் தம்பதிகளுக்கு சண்டை வந்தால் அந்த சண்டையானது சுமூகமாக முடியணும். மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியாதான ஒரு நிலை வரணும். இதுதான் விவாக மந்திரங்கள்லாம் சொல்றது. இப்பெல்லாம் நம்ம விவாகத்துக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போறதே இல்லை, முகூர்த்தத்துக்கு போறதே இல்லை. ஏண்டான்னா முன்னாள் நாள் ரிசப்ஷன், அதில் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸாக சாப்பாடு, அதை விட்டுட்டு முகூர்த்தத்தில் என்ன இருக்கு, ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடும்.
அதான் கரெக்டாக இருக்குன்னு. ஏன்னா ஈவினிங்காக இருக்கு, ராத்திரி 7-8 மணிக்கு போனாலும் பரவாயில்லை. முகூர்த்தம் எசக்கடையாக 9-10 முகூர்த்தம் வைக்கிறேன். அந்த சமயத்துக்கு போனால் ஆஃபீஸ் என்ன ஆகுதுன்னு விவகாரம் முழுக்க. அதனால் முகூர்த்தத்துக்கே போகிறதில்ல. அதுவும் முகூர்த்தத்துக்கு முன்னாலே ரிசப்ஷன் வேறு வச்சுவிட்டா. இந்த ரிசப்ஷனுக்கு இந்த நாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்றும் இல்லை பாருங்க, அவள் அவட்டுக்கு வச்சுட்றா. போயிட்டு தான் நல்லா சாப்பிட்டு ஏதோ ஓதி கொடுத்துட்டு வந்துடுறான். ஆனால் விவகாரம் என்ன தெரியுமா, எப்போ போகணும்? முகூர்த்தத்துக்குத்தான் போகணும். அந்த முகூர்த்தத்தில் வாத்தியார் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் உங்கள் காதலையும் விழணும். அந்த மந்திரங்கள் என்ன அர்த்தத்தை சொல்றது? ஒருத்தருடைய மனசு சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போமனாம் ஸ்ரீஜானதாம், 2 பேரும் சேர்ந்து நடப்போமையாகும். எப்ப 90 வயசு ஆனாலும் சம்பதத்வம், 2 பேரும் சேர்ந்து ஒரு பேச்சா இருக்கட்டும். வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் வந்தார், மாமாவை கேட்டு கொடுக்குறேன்னா, இந்த மாமா நீ கொடுக்குறேன்னு சொல்லியும் நான் கொடுக்க மாட்டேன். இப்படி நடக்கலாமா? அந்த அம்மா எதை சொல்றாரோ அதை இவரும் ஒத்துக்கணும். அது இப்படி மனப்பூர்வமா ஒத்துக்கணும். அப்படி ஒருத்தருடைய மனசு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது வேத மந்திரங்கள். அதே மாதிரி 2 பேருடைய மனசு ஒன்னா இருக்கணும். அப்பதான் குடும்பம் சௌக்கியமா இருக்கும், மனுஷர் சௌக்கியமாக ஆனந்தமாக வாழ்வார். அம்மா அப்பா சண்டை போடாம இருந்தா தான் குழந்தைகளுக்கும் சௌக்கியமா இருக்கும். ஒரு வீட்டுல பெரியவர்கள் சண்டை போட்டு இருந்தா அந்த குழந்தைகள் சௌக்கியமா வாழ மாட்டான். அவ நல்ல குழந்தைகளா வரமாட்டான். எப்படிதான் குழந்தைகளுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கா மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எதனால கிடைக்கிறது? இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது. ஆகையா முனிநாமப்யந்த பிரபவதி போகாய பவதாம். அதுக்கப்புறம் அம்பாளுடைய ஒரு லீலையை பார்த்தாலே இன்னதுன்னு சொன்ன தெரியல. தனுப்பௌஷ்பம், அம்பாள் கையில எப்படி தனுஷை வச்சுருக்கா தெரியுமா? புஷ்பங்கள் எல்லாம் சேர்த்து புஷ்பங்கள்னால ஒரு தனுஷம். தனுப்பௌஷ்பம் மௌர்வி மத மதுகரமயி. அந்த நாட்கயிறு இருக்கு பார்த்தல, அது என்ன பண்ணுன்னா ஒரு 100 ஈயை கொண்டு வந்து அந்த ஈயெல்லாம் வரிசையா நெல்லும் கொண்டான். அந்த ஈயெல்லாம் தான் நான்கயிறு. எப்பாவது ஒரு சத்தம் வந்தா பறந்து போயிடும்னு ஒரு பக்கத்தில் நிற்காது, எல்லா பூச்சியும் ஓடி போயிடுதுன்னு எப்படின்னு. இப்படி இருந்த போதிலும் மௌர்வி மதுகரமயி, கையில எத்தனை பானங்கள் இருக்குன்னு. அம்பு 5 அம்பு தான். 5 தரம் போட்டு அந்த போயிடுதுன்னா அதுக்கப்புறம் அம்பே கிடையாது, ஸ்டாக் இல்லை. பஞ்சமிதிகா ஃப்ரெண்டு யார் சார்? வசந்த சாமந்தா. கூட ஹெல்ப்புக்கு, மன்மதனுக்கு ஹெல்ப்புக்கு யார் இருக்கா தெரியுமா? தென்றல் காத்து. அந்த மன்மதனுடைய நிலை எப்படி இருக்கு? அவர் புஷ்பத்தினால ஒரு வில்லு, அவருடைய நான்கயிறாந்து வெறும் வண்டுக்கள், அவர் கையில் இருக்கக்கூடியதான பானங்கள் 5 பானங்கள் தான். அவருக்கு தோழனாக ஏற்பட்டவர் யார் தெரியுமா? தென்றல் காத்து. மலையமருதாயோ தனமரதாயோ தனரதா. மலைய பர்வதம் இருக்க பட்சத்தில் அந்த பர்வதம் தான் அவருக்கு தேரா இருக்கு. ததாப்யேக சர்வம் இருந்த போதிலும் அம்மா அந்த மன்மதனுடைய பானங்கள் யார் மேல விழறதோ எல்லாருமே ஒரு இந்த லவ்ல மாட்டிக்கிற பத்தில அந்த வயசு வந்ததுமே தெரியாம அதுல மாட்டிக்கிறாளேம்மா. அந்த மன்மதனுக்கு அவ்வளவு பவர் எங்கிருந்து வந்தது? ததாப்யேக சர்வம் ஹிமகிருசுதே காமதி கிருபா அபாங்காத்தே லப்த்வா. ஏதோ ஒரு கிருபை தெரியலமா, உங்க கடைக்கண் பார்வை அவர் மேல விழுந்தது. அதனால என்ன ஆயிடுதுன்னு அபாங்காத்தே லப்த்வா கிருபா ஜகதிதம் அனங்கோ விஜயதே. இருக்கும் அவர் என்னடா அனங்கோ விஜயதே. அவருக்கு வசதியா அது வேற ஒன்றும் இல்லை, சரீரமே கிடையாதுன்னு. சரீரம் இல்லாத போனாலும் எல்லாரையும் இப்படி பண்ணிட்டு இருக்காருமா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மன்மதனுக்கு உங்களுடைய கடக்கண் பார்வை விழுந்தது. ஸோ உலகம் முழுக்க அவர் சொன்னபடி கேட்கணும். அப்படி பண்ணியிருக்கியம்மா, அந்த கடக்கண் பார்வை என் மேலேயும் விழுப்படாத. எங்க ஆத்துலயும் குழந்தைகள் சத்புத்திரால பிறக்கணும். ஏதோ குழந்தைகள் பிறந்தான்னு இல்லை, நல்ல வழியில் இருக்கக்கூடியதான குழந்தைகளா பிறக்கப்படாத அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னா குழந்தைகள் பெண்ணும் பையனும் 2 பேரும் பிறப்பா. அப்படி விசேஷமா சௌக்கியமா ஆனந்தமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு அடுத்தது त्वया कृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्थं शम्भो
அபரமபி சங்கே கிருதமபூத் யதேதத்வத்ரூபம் சகலமருணாபம் விநயனம் குச்சாப்யாமானம்ரம் குடிலசசி சூடாலமகுடம். என்ன நிறைய காசு இருந்தாலும் மனுஷர்களுக்கு என்ன வேணும்னு கடன் இருக்கக்கூடாது. இந்த கடன் வாங்கிறதுன்னு இருக்க பத்தில இது ரொம்ப நாளா முன்னாலாம் இது ரொம்ப சீரியஸா நினைச்சுட்டு இருந்தா. கடனே வாங்க மாட்டான். எவ்வளவு சாப்பிட இருந்தாலும் இல்லாத போனாலும் கடன் வாங்கிறதுங்கிறது தப்பு. அப்படி இருந்தது. கிராமாந்தரத்துலாம் கடன் வாங்கி அது கேட்ட சமயத்தில் கொடுக்கலைன்னா வீட்டுக்கு முன்னால் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு மெயின் டோர் இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருப்போம், எடுத்துன்னு போயிட மாட்டோம். அது பெரிய ஒரு அவமானமாக நினச்ச நாட்கள். இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னா எவ்வளோ கடன் இருந்தால் அவ்வளோ வசத்தின்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய பெரிய ஆளெல்லாம் என்ன பண்ணுறான், பேங்க்கில் கடன் வாங்கி திருப்பி கட்டுறதில்லை, பேட் டெட்டுங்கிறான் பேங்க்காரன். ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது ருணசேஷம், ஒரு பைசாவும் கடனே இருக்கப்படாது. சத்ரு சேஷம் இருக்கப்படாது, ருணசேஷம் இருக்கப்படாது, அக்னி சேஷம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னால இந்த கடன் இருந்தா என்ன ஆகும்னா, ஒரு 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கு, எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு, ஒரு 10,000 இருக்கு, 10,000 தானே அது பாட்டுக்கு இருக்கட்டும் சார், இப்ப என்ன ஆச்சுன்னு இது ஒன்றும் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு வச்சோம்னா ஒரு 30 வருஷம் ஆனப்புறம் ஒரு நோட்டீஸ் வருது. என்னடா ஆச்சுன்னா 10 லட்சம் திருப்பி கடன் இருக்கு, ஒன்றும் இல்லையே 10,000 தானே இருக்குன்னா அது குட்டி போட்டுட்டே இருக்கப்பா விவகாரம் முழுக்க. உமக்கு நான் வட்டி கொடுக்கணும்னா 8% 9% தான். உமட்டிருந்து நான் வாங்கினோம்னா 18%. இன்கம் டேக்ஸே இப்படி பண்றான் விவகாரம். வேற என்ன இன்னொருத்தர் பண்ணுமா? நம்ம கவர்மெண்ட்டே இப்படி பண்ணினா உமக்கு கொடுக்கறதுன்னா 8% தான் கொடுப்பேன், நீ கொடுக்கறதா இருந்தா 18% கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் விளையாடு. ஆகையால் என்ன பண்ணணும்னா கடனை மட்டும் எப்பவும் மிச்சம் வச்சுக்கூடாது. மனுஷனுக்கு ஒரு கடன் இருக்கக்கூடாது. பிறக்கிறப்பவே ஜாயமானோ வை பிராமணஸ்ருபிகிருடமாஜாயதே, பிறக்கும் பொழுதே தேவதைகளுக்கு கடன், பிதிரு தேவதைகளுடைய கடன், ரிஷிகளுக்கு கடன் வாங்கி தான் இவன் பிறந்திருக்கான். ஆகையால் தான் இவன் வேதாத்தியனம் பண்ணணும், கல்யாணம் பண்ண குழந்தைகளை பெற்றுக்கணும், அதே போல ஔதேகியமான கர்மாக்கள்லாம் பண்ணணும், யஜ்ஞயாகங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றது வேதம். அது மாதிரி கடனே இருக்கப்படாதுன்னு என்ன பண்றதுன்னா அம்பாளை எப்படி தியானம் பண்ணுங்க. மனசா அம்மா பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஒரு பாதி சரீரத்தை உமக்கு கொடுத்தார். ஆனா இப்ப நான் உங்களை பார்க்கும் பொழுது பாதி சரீரம் இல்ல, முழு சரீரமும் பரமேஸ்வரி நீங்களே எடுத்துட்டேளோன்னு தெரியலாம். அபரிதேன மனசா சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே கிருதமபூத் யதே தத்வத்ரூபம். உங்களுடைய ரூபம் எப்படி இருக்கு? சகலம் அருணாபம், சரீரம் முழுக்க சிவப்பா காணப்படுதுன்னு. பரமேஸ்வரன் வெள்ளவெளையில் இருப்பார், அம்பாள் சிவப்பா இருக்க. சகலம் அருணாபம் திரிநயனம், 3 கண்களோட காணப்படுறதுமா. குச்சாப்யாமானம்ரம், அப்படியே கொஞ்சம் குனிஞ்சுன்னு நிற்கிற. புருஷாளா இருந்தா அப்படி நிமிர்ந்து இருப்பா, நீ குனிஞ்சுட்டு இருக்க. ஏட்டார குச்சாப்யாமானம்ரம் குட்டில சசி சூடாலமருதம். குட்டில சசி, அந்த தலைக்கு மேல சந்திரபிரன் அம்பாளுக்கும் இருக்கு. ஆகையால் பார்த்தேன் அந்த பரமேஸ்வரனுடைய மீதி பாதி ரூம்னு எடுத்துட்டோ என்ன ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா காளிதாசன் சொல்லும் பொழுது வாகர்த்தா விவசம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அவ 2 பேரும் நினைச்சா வீட்டில் சண்டையே வராதுன்னு. சொல்லும் பொருளும் எப்படி இணைஞ்சிருக்கோ, சொல்லில்லாம பொருள் இல்லையோ எந்த பொருளுக்கும் அதை குறிக்கக்கூடியதான சொல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு தாம்பத்தியம் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அப்படி இருக்கணும். அது போல இருக்கேம்மா, இப்படி எனக்கு இருக்கணும் அப்படின்னு குஜாப்யாமானம்ரம் குட்டில சூடாலமருதம் அப்படின்னு விசேஷமா அம்பாளுடைய ஸ்வரூபம் பரமேஸ்வரனோட சேர்ந்து இல்லாமல் பரமேஸ்வரனே தனக்குள்ள ஒரு ஸ்வரூபமாக காணப்படுறதுன்னு இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிற. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு இந்த ஸ்லோகத்தை படித்தோமையான ஒரு விதமான கடனும் இருக்காது. கடன்கள்லாம் நீங்கி உங்கள் மனசு நிம்மதி அடைஞ்சு இந்த ஜன்மாவிலேயே சிவபக்தி ஏற்பட்டு அப்பாட்டிய பக்தியினால சகல க்ஷேமத்தையும் மோட்சாந்த சுகத்தையும் அடையலாம்.
ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். எல்லாத்தையும் எல்லோருக்கும் கொடுத்துட்டே இருக்கார். யார் வந்தாலும் அவளுக்கு வேண்டியது கொடுத்துட்டு இருக்கார். ஒரு பிச்சைக்காரன் அங்கே வந்தார். ராஜாவிட்ட பார்க்கிறார். ராஜாவிட்ட போய் பார்த்து, என்னம்மா ஏதாவது ராஜாவை போகணுமோ இல்லையோ? போகணும்னு என்ன பண்றது? எதை எப்படி போன? இவரோ புது ராஜா, இது வரைக்கும் தனக்கு தெரியாது. அவரை ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணினா தான் காசு வருவார். என்ன பண்றதுன்னு அப்படி யோசனை பண்றார். ராஜாவை பார்க்கிறார். அப்ப ராஜா, நான் சொல்றது பாருங்க, அர்த்தம் தானவ வைரிணா கிரிஜயாப்யர்த்தமஹரஸ்யாகிருதம். இந்த பரமேஸ்வரன் இருந்தார் இல்லையா, அந்த பரமேஸ்வரன் இடத்துல அவருடைய சரீரத்தை ஒரு பாதி சரீரம் என்ன பண்ணிட்டார்? அம்பாள் எடுத்துட்டார். பரமேஸ்வரனுடைய சரீரத்தை நேராக ரெண்டா வெட்டினா ஒரு சரீரம் அம்பாள் எடுத்துட்டா, அதனால அங்கே போயிடுது. இன்னொரு பாதி சரீரம் இருக்கா இல்லையா, அது மகாவிஷ்ணு எடுத்துட்டாராம். அதனால அவர் சங்கர் நாராயண ஆயிட்டார். ஒரு பக்கத்தில் அர்த்தநாரியா இவர் ஆயிட்டார், இன்னொரு பாதி அவர் எடுத்துட்டார். அர்த்தம் தான வைரிணா கிரிஜயாப்யர்த்தம் ஹரஸ்யாகிருதம். ஒரு பாதி அம்பாள் எடுத்துட்டா, ஒரு பாதி சங்கர் நாராயணன் எடுத்துட்டார். இப்படி என்னாச்சுன்னு பரமேஸ்வரன் காணும் உலகத்துல என்ன சரீரத்தை ரெண்டா வெட்டிட்டு எடுத்துட்டா. பரமேஸ்வரனே இது காணமே, என்ன பண்றது? தேவேத்தம் தரணீதலே புரஹராபாவே சமுன்மீலதி. இப்படித்தானே பூலோகத்தில் இந்த எங்கேயுமே பரமேஸ்வரன் இல்லாத நிலை கடத்தும் பொழுது அந்த பரமேஸ்வரனே நாடி சில பொருள்கள்லாம் இருந்தது. அது என்ன பண்ணும் பார்ப்போம். கங்கா, பரமேஸ்வரன் தலையில கங்கா மாதா இருந்தா. பரமேஸ்வரன் என்ன பண்ணினா, பரமேஸ்வரன் காணும். இப்ப ரெண்டு பேரும் பாதிய கூறு பண்ணிட்டா. இந்த கங்கை எங்கே போறதுன்னு யோஜனை பண்ணினானா, சமுத்திரத்தை போய் சேர்ந்துடலாம். கங்கா சாகரம். ஓஹோ. அதுக்கப்புறம் சந்திரபர பரமேஸ்வரன் தலையில இருந்தது. அது பார்த்துதான் நான் எங்கே போவேன், பரமேஸ்வரன்ல யாரை பிடிச்சுப்பேன்? ஆகாசத்துக்கு போட்டார். சசி அம்பரம் சசிகலா. ஓஹோ, சந்திரனும் ஆகாசத்துக்கு போயிட்டார். இந்த பரமேஸ்வரன் உடம்புல பாம்பு இருந்தது. அது எங்கே போறது? நாகாதிபட்சமாதலம், நாகலோகத்துக்கு போயிட்டுதான். இப்படி எல்லாம் போயிடுது. ஆனா அந்த பரமேஸ்வரத்துல சில குணங்கள் இருந்தது. எதுன்னு? சர்வஜத்வம், அதீஸ்வரத்வம், எல்லாமும் அறிந்தவர், சகல சாஸ்திரமும் வந்தவர். அப்படிப்பட்டதான் அந்த சர்வஜத்வம்னு ஒரு குணம் இருந்தது. அதீஸ்வரத்துவம், எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுறதுன்னு குணம் இருந்தது. அது எங்கே போச்சுன்னு பார்த்தேன். ராஜா உங்கள்கிட்ட வந்ததுன்னா சர்வஜத்வம் அதீஸ்வரத்துவம். அவ்வளவுதானா? இல்லை, அந்த பரமேஸ்வரத்துல இன்னொரு குணம் ஒன்று இருந்தது. என்னடா? பிச்சை எடுக்கிறது. அந்த பிச்சை இருக்கிறது என்னன்னா, அது என்ன வந்து சேர்ந்ததுன்னு அதீஸ்வரத்வமகமத்வாம் மாம்ச பிக்ஷாடனம். அவர் பார்த்தார், வள்ளலாக தாங்கள் இருக்கேள், அது பரமேஸ்வருடைய ஒரு அனுகிரகம். நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், இதுதான் நம்ம அனுகிரகம். பரமேஸ்வரத்தை கற்பனை நன்னா இருக்கப்பா அப்படின்னு நிறைய கொடுத்தாருன்னு சொல்ற. அது மாதிரி விசேஷமாக இந்த ஸ்லோகத்தை மனசுல நம்ம வாங்கிட்டோமே, ஆனால் இந்த ஜன்மாவில் ஒரு விதமான கவலையும் இல்லாமல் கடன் இல்லாதான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதோட இன்னும் சில பேருக்கு என்னென்ன, உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகம், பவர்ஃபுல் ஜாப் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்லோகம் இருக்கா. திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே. 25வது ஸ்லோகம். பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரஜிதா ததாஹி த்வத்பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே சீதாஹ்யேதே சஸ்வத் முகுளித கரோத்தம் சமகுடாஹ. திரயாணாம் தேவானாம். அம்மா, உங்க பாதங்களுக்கு ஒரு புஷ்பம் போட்டா உங்களுக்கு மட்டும் போட்டா போல இல்ல. யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரால் எல்லோருக்கும் போட்டா போல. ஏன் இப்படி சொல்றேன்? அப்படியா? அவ எப்பொழுதும் உங்க பாதங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்க பாதங்கள்ல புஷ்பம் போடுறேன், அது அவ தலையில போய் விழுறது. ஓஹோ, எனக்கு தான் பூஜை பண்ணினாளா அப்படின்னு அவ நமக்கு அவ வரத்தை கொடுக்குறா. திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவே பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரஜிதா. உங்க சரணங்களுக்கு போட்ட பூஜை அவளுக்கும் வந்து சேர்ற. ததாஹி த்வத்பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே. உங்க பாதங்களுக்கு போட்டதான அந்த புஷ்பம் அந்த மணிபீடத்துக்கு பக்கத்துல சீதாஹ்யேதே இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா.
சஸ்வத்மகடித கரோத்தம் சமக்குண்டா, ரெண்டு கையும் கூப்பிண்டு அப்படின்னு நின்று இருக்கா. அப்படிப்பட்டதானாம்மா உங்களை நமஸ்காரம் பண்ணினதுனால எனக்கு என்ன வேணும், உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகம், பவர்ஃபுல் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு இதை கொடுத்து, அந்த உத்தியோகம்னா எத்தனை வரைக்கும், 60 வயசு வரைக்கும், அதுக்கு அடுத்த நாள் வெளியில் போவான். அதுக்கப்புறம் அதே ஆஃபீஸுக்கு நீங்கள் போனாலும் வெளியில் இருக்கிற தர்வான் என்ன பண்ணுவான்னு தெரியும்னா, ஐடென்டிட்டி கார்டு காமிச்சிட்டு போங்க சார், நேற்று வரைக்கும் வந்தால் எழுந்து நின்று சைலண்ட் அடித்தான், இன்னைக்கு என்ன யார் சார், என்ன வேணும், யாரை பார்க்கணும், அந்த புத்தகத்தில் எழுதிட்டு உள்ளே போகிறோம். என்னய்யா இப்படி ஆகிடுது, நேற்று வரைக்கும் உங்களுக்கு மரியாதை, ரிட்டையர் ஆனப்பறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அப்படி ஆகிட்டு இல்லையோ. ஆகையால் அப்படி இல்லாமல், உத்தியோகம் மட்டும் இல்லாமல் இவனுக்கு மனசு நிம்மதியும் கொடுத்து, கடைசி வரைக்கும் இவனுக்கு பக்தியை கொடுத்து க்ஷேமத்தை கொடுப்பாள். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி அடுத்ததா சிவே ஸ்ருங்காராந்திரா ததிதரஜனே குத்சனவர சரோஷ கங்காயாம் கிரிசரிதே விஸ்மயவதி ஹராசிभ्यो भीता சரசிருஹ சௌபாக்ய ஜனனி சகீஷு ஸ்மேராதே மை ஜனனி திருஷ்டி சகருணா. அம்மா உங்களிடத்துல 9 விதமான ரசங்களும் இருக்கு. இந்த நாட்டியம் ஆடுறாளோ இல்லையா, அந்த நாட்டியம் ஆடும் பொழுது அந்தந்த பாவத்தை முகத்துல காட்டணும். அதுல ஸ்ரீவே ஸ்ருங்காரார்த்ரா, பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது ஸ்ருங்காரமா பார்க்கறமா நீங்க. ததிதரஜனே குத்சனபரா, மற்ற பக்தாளா இல்லாமல் என்னும் பண்ணாம லௌகிக விஷயத்திலேயே ஈடுபட்டு இருக்கிற மனுஷியால கண்டு அவர் அருவருப்போட பார்க்கிறேன். சரோஷ கங்காயாம், கங்கா மாதா பார்த்தா ரோஷம் வருது உங்களுக்கு. கிரிசரிதே விஸ்மயவதி, கிரிசரிதே அந்த பரமேஸ்வரனுடைய சரித்திரம், அதை கேட்டால் ஒரே ஆனந்தம். எத்தனை லீலைகள் என்ன பண்ணினார், உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை என்னென்ன பண்ணியிருக்கார் பரமேஸ்வரன். அவரை நினைச்சா ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு விஸ்மயம், ஆச்சரியம் வருதான் அம்பாளுக்கு. அதனால்தான் சரஸ்வதி மாதா வந்து பரமேஸ்வரனை பாடிட்டே இருக்கலாம். விபஞ்சாகாயந்தே விவிதமபதானம் பசுபதே. அப்படி பரமேஸ்வரனை வந்து பாடினா அம்பாளுக்கு ரொம்ப ஒரு இஷ்டம், சந்தோஷம். அதை விஸ்மயவதி ஹராஹிभ्यो भीता. ஆனா அம்பாளுக்கும் பயம் உண்டான்னு. அந்த பார்வதி கல்யாணம் நடக்கிறப்ப அவர் வந்தார், பக்கத்துல மகாவிஷ்ணு வந்திருக்கார். அம்மா பரமேஸ்வருடைய கையை பிடின்னா, என்ன பிடிச்சுண்டு அக்னிக்கு 3 தரம் வலம் வரணும், கையை பிடிங்கிறார். கையை பிடிச்சாலாம். பிடிச்சதுமே என்ன ஏதோ பட்டது. என்னடா ஒரு சின்ன குட்டி பாம்பு. ஐயோ நானா எதிர்பாராம பாம்பு தொட்டா இப்படி இருக்கும் விவகாரம். என்னடா ஹராஹிभ्यो भीता, அந்த பரமேஸ்வரனுடைய இருக்கிற பாம்பை கண்டாலே உங்களுக்கு பயமா இருக்குமா? அது ஒன்றும் பண்ணாது அம்பாள, இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாங்க. நாய் இருக்கு ஜாக்கிரதை உள்ள இருந்துட்ட ஒன்றும் பண்ணாது வாங்கன்னு. நீங்க ஒன்றும் பண்ணாது, அந்த நாய்க்கு தெரியணுமே, அது கடிச்சுடுதுன்னா அப்புறம் நான் அவசரப்படணும். விவகாரம் ஒன்றும் பண்ணாது, ட்ரெயின்டு டாக்டர் சார் வாங்க உள்ள வாங்க, ஒன்றும் பண்ணாதுன்னு. அது கத்துறது பார்த்தாலும் அந்த உருவத்தை பார்த்தாலே எனக்கு யமதமராஜ மாதிரி தோன்றது விவகாரம் முழுக்க. அது மாதிரி அம்பாளுக்கு முகத்துல ஒரு பயம் ஒரு க்ஷணம் காணப்பட்டதான். சரசிருவ சௌபாக்ய ஜனனி வீரம். அப்படி இருந்தாலும் அம்மா உன்னுடைய பார்வை மட்டும் என் மனசுல எப்பொழுதும் என்னிடத்துல கருணையோட இருக்கணும் அப்படின்னு விசேஷமாக பல ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகம் ஜனவசியம். நம்ம வந்து மனசு சந்தோஷமா இருந்து கொண்டு யாரிடத்துலையும் ஒரு விதமான இடையூறும் இல்லாதான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுக்காக அழகா இந்த ஸ்லோகம். இப்படி பல ஸ்லோகங்கள் சொல்றதுன்னா 100 ஸ்லோகங்கள், இது எல்லாம் ரத்னம் தான். இந்த சௌந்தர்ய லஹரியில எல்லாமும் மந்திரம். அது வேற வெறுமனை மட்டும் இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்திரீகள்லாம் சாயங்கால வேளையில குத்துவிளக்கு ஏற்றி வச்சு, கை காலம் மட்டும் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு ஒரு ஸ்லோகம் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் ஆகுமா, அது சொன்னா வீடு முழுக்க சௌக்கியமா இருக்கும். அவ பண்ணக்கூடியதான ஒரு செயல்னால வீடு முழுக்க சௌக்கியமா இருக்கும். அவளுக்கு மட்டும் இல்லை, புருஷாலும் சொல்லலாம். இது அம்பாளை வந்து புருஷால் சொல்லப்படாதுன்னு சொல்லாதீங்க, புருஷாலும் சொல்லலாம். சொன்னா என்ன ஆகும்னா நமக்கு மனசு நிம்மதியோட
சரியான ஒரு குரு கிடைச்சு வேதாந்தங்கள்லாம் கேட்டு இந்த ஜன்மாவை சார்த்தகமாகக்கூடியதான நிலை வரும். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம். கடைசி ஆச்சாரியால் இவ்வளவு நான் சொல்றேன். பிரதீபஜ்வாலாபிஹி திவசகர நீராஜன விதி 100வது ஸ்லோகம். அம்மா நான் இவ்வளவு சொல்லியிருக்கேனே, இது என்ன தெரியும்னா பிரதீபஜ்வாலாபிஹி திவசகர நீராஜன விதி. சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணினானா ஏதாவது ஒரு லாபம் உண்டா? அந்த ஒளிக்கு முன்னால் நீங்க பண்ணிதான கற்பூர ஆரத்தி. அதே போல எனக்கு வாக்க கொடுத்த நீங்க அந்த வாயை வச்சுட்டு நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன். இது எப்படி இருக்கு? சூரியனுக்கு ஹாரத்தி கொடுத்தா போல இருக்குமா? சுதா சூதேஹே சந்திரோபல ஜலலவைரத்ய ரச்சனா. சுதா சூதேஹே அமிர்தத்தை பெருகின்றதான சந்திரன் இருக்காரே, சந்திரனுடைய கிரணங்கள் அது அந்த சந்திரகாந்த கல்லுக்கு மேல விழுந்ததுமே சில்லுன்னு ஜலம் கொட்டும். அந்த ஜலத்தை எடுத்துட்டு சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்தாங்க. அது மாதிரி இருக்கு. ஸ்வகீயைரம்போபிஹி சலிலநிதி சௌஹித்யகரணம். சமுத்திரத்தை போய் ஸ்நானம் பண்ண தொடங்கினா, நதியிலேயோ சமுத்திரத்தையோ ஸ்நானம் பண்ணும் பொழுது முதல்ல அந்த நதிக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணி அர்க்கிய பிரதானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். அங்கே சமுத்திரத்துக்கு அர்க்கியம் கொடுக்கணுங்க. ஆற்றுல இருந்து ஜலம் எடுத்துன்னு போறீங்களா, அந்த ஜலத்தையே எடுத்து அங்கே அர்க்கிய பிரதானம் கொடுக்கிறேன். அதே மாதிரி ஸ்வகீயைரம்போபிஹி சலிலநிதி சௌஹித்யகரணம் த்வதீயாபிஹி வாக்பிஹி தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். அம்மா நீங்க கொடுத்ததான வாக்க அந்த சொல்லுகளால உங்களையே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு தீனமான நிலையில நான் இருக்கேன்னு ஆச்சாரியால் சொல்றார். அப்ப நாமெல்லாம் எப்படி பாருங்க. அப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால சகல க்ஷேமமும் ஏற்படணும். இன்னைக்கு விசேஷமாக பிரதோஷ தினம், வெள்ளிக்கிழமை வேற, சௌந்தர்யத்தை சொல்லக்கூடியதான் அனுசந்தானம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைத்தது. எல்லோருக்கும் அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக தாரித்திரமே இல்லாத சௌக்கியமாக வாழ்ந்துட்டு புத்திர பௌத்திராதிகளோட கடைசியில் வேதாந்தமும் வாட்சி நமஸ்தையாக இருக்கணும். பகவத் அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்தித்து கொண்டு இன்னைக்கு அம்பாளை பார்த்தோம். நாளைக்கு விசேஷமாக பரமேஸ்வருடைய அனுகிரகம் ஆச்சாரியால் பண்ணியதான பக்தி ஸ்தோத்திரங்களில் உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரம் சிவானந்த லஹரி. இது சௌந்தர்ய லஹரி, அது சிவானந்த லஹரி. விசேஷமான பக்தி ஸ்தோத்திரங்கள், நிறைய கதைகள் அப்படி இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம். அதை கூடிய முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பார்த்து அனுபவிக்கும். ஹரி ஓம் மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கோபிகா ஜீவன ஸ்மரண